இஸ்மாயில் வந்து நியூ காலேஜ். நாங்கள் எல்லாம் இன்டர் காலேஜ் கிளாஸ் நடக்கும் அந்த காலத்தில். எல்லாமே எவ்ரி வீக்ல வந்து ஜெனட்டிக்ஸ் ஆனால் நியூ காலேஜ், செல் பயாலஜி வந்து கிறிஸ்டின் காலேஜ், அங்கே போவோம் எல்லாருமே. ஆல் காலேஜஸ் ஜாயின் எம்எஸ்சி. இன்டர் காலேஜ் கிளாஸஸ் அந்த மாதிரி இருந்தது. எம்எஸ்சி எங்க பண்ணீங்கம்மா? எம்எஸ்சி வேர் யூ டிட்? சார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சார், கிண்டி கேம்பஸ். ஓ, கிண்டி கேம்பஸ். ஸ்பெஷல் ஜூவாலஜி. எஸ் சார். எஸ். இப்போ இவங்களாம் தெரியல, ஆறுமுகம் எல்லாம், முல்லைநாதன் எல்லாம். எஸ் சார். எஸ் சார். தெரியும் சார். You did MPhil also or what? Direct PhD பண்ணீங்களா? MPhil. Yes sir, MPhil also I done sir. எங்க யுனிவர்சிட்டி டிபார்ட்மெண்டா இல்ல பிரசிடென்ட்? எங்க? இல்ல சார், லோயலால பண்ணேன் சார். ஓ, லோயலா. வெரி குட், வெரி குட். ஓ எஸ் சார். கைட் வந்து சுதர்சனம் சார். ஓ, சுதர்சனமா? நல்லா தெரியும். எஸ் சார். பயோடைவர்சிட்டி எல்லாம் பண்ணுவாரா? ஓகே ஓகே. ஸ்டில் இஸ் சர்வீஸ் முடிஞ்சிருக்கு இல்லையா? ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. எஸ் சார், ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. நாங்களாம் டாக்டர் வெங்கடேஷன் அந்த பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். வெங்கடேஷன் சீனியர், உங்களுக்கு தெரியாது? டாக்டர் வெங்கடேஷன் என்டமாலஜி. தெரியாது சார். அப் டு என்ஆர்சி முத்து சார் வரைக்கும், என்ஆர்சி முத்து சார் இருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து தெரியும் சார். அந்த என்டமாலஜி ரிலேட்டட். என்டமாலஜி. நாங்களும் அந்த டாக்டர் அனந்தகிருஷ்ணன், ப்ரொஃபசர் அனந்தகிருஷ்ணன் அந்த பேட்ச் ஃபர்ஸ்ட் சீனியர் மோஸ்ட் அவர் ப்ரொஃபசர் அனந்தகிருஷ்ணன். ஹேமா மேடம் வணக்கம். கோபால் மாணிக்கம் சார் வணக்கம். கோபால் மாணிக்கம் சார் வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் மேடம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏதாவது விழா இருக்கா? இன்னைக்கு டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு உங்களுக்கு. பிஸியா ப்ரோக்ராம் ஷெட்யூல் டைட்டா இருக்கும் உங்களுக்கு. கேட்கலையா மைக்? சார் சொல்லுங்க சார். இல்ல அவங்க பிரேமா மேடம். எஸ் சார். எஸ். வணக்கம் சார். டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது நான் பேசுற ஃபங்க்ஷன்ல கேட்கிற ஃபங்க்ஷன் தான் நிறைய. நான் பேசுற ஃபங்க்ஷன் கம்மி தான். நமக்கு விருப்பம் கூப்பிடுறவங்களுக்கு நம்ம போய் அந்த நம்ம வச்சுட்டு வரோம். அந்த மாதிரி கலந்து இல்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்க வேண்டியது. நம்ம இன்னைக்கு பத்மாவதி அவங்க பேசுறது எங்க சப்ஜெக்ட் இல்லையா, நாங்க பார்த்த அதான் நீங்க ரொம்பவே அதனால வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ன உடனே ஒரு 8 o'clock இருப்பேன் வந்து அது வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலி நீட் ஆஃப் தி அவர் கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க. இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு எடுத்திருக்கிறது அப்படின்றது இட்ஸ் அ நீட் ஆஃப் தி அவர். பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லாத்த விட இன்னைக்கு அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது நம்மள மாதிரி திக்லி பாப்புலேட்டட் பிளேசஸ்ல வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் ஜாப். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இப்படி இருக்கிற இடத்துல வந்து கம்போஸ்டுக்கெல்லாம் இடம் கிடையாது. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா குப்பையை நிறைய பண்ற ஜனங்க தான் நம்ம இருக்கிறோம். குப்பையை கம்மியா ஜனங்க இல்ல போது அவங்க பத்மாவதி இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்ட் வந்து நீட் ஆஃப் தி ஆர். அவங்க ஆக்சுவலா PhD பண்றது வேற. இது வந்து ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்ல அவேர்னஸ் பண்றாங்க. பார்த்தேன் அவங்க சப்ஜெக்ட் ஜுவாலஜி பார்த்தேன். இது வந்து ஒரு NGO மாதிரி அவங்க எடுத்து எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். சார் பாப்புலேஷன் ஜாஸ்தியானா குப்பை ஜாஸ்தியாகும். ஆமா டென்சிட்டி சார். பாப்புலேஷன் ஜாஸ்தி மட்டும் இல்ல, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இப்ப நீங்க வந்து ஒரு தனி வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா பின்னால வந்து வேஸ்ட் குப்பையெல்லாம் கொட்டும் போது மக்கும், உரமாகும். அது யாருக்கு நியூசன்ஸ் இல்ல. நீங்க கவர்மெண்ட்ல இப்ப வந்து நீங்க இங்க அபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு எதையுமே நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் தெருவுல போடுவீங்க.
இல்ல மேடம் இப்ப கலெக்ட் பண்றாங்கல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்றாங்க மக்கள் பிரிச்சு கொடுக்குறாங்களா? அது இல்ல அது இல்ல அது கொடுக்கணும்ல, அதெல்லாம் நாங்க பிரிச்சு கொடுக்குறோம் மேடம். சார் நீங்க பண்றீங்க. சேலஞ்சஸ் இன்னைக்கு வந்து இது மாதிரி சேலஞ்சஸ் கவர்மெண்ட்ல வந்து நிறைய இருக்கு. அதுக்கு நம்ம பப்ளிக்கையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நமக்கு ஒரு இது வந்து சேலஞ்சஸ் அப்படி இருக்கு அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள். இப்ப மத்த ஊர்ல வந்து இன்சினரேஷன் பண்றாங்க சிங்கப்பூர்ல. இங்க இன்சினரேஷன் சொன்ன உடனே பொல்யூஷன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து எடுத்து நடைமுறைப்படுத்துறதுல நம்மளுக்கு வந்து பெரிய சேலஞ்சஸ் வந்து வசதி மேம் மேடம் வணக்கம். வசதி மேம் வணக்கம். அங்கெல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சார் அவங்களுக்கு ஏரியா எவ்வளவு ஏரியா எவ்வளவு ஏரியா, அவங்க கார்டன் எவ்வளவு ஏரியான்னு கேளுங்க. நீங்க இருக்க ஏரியான்னு கேளுங்க. சார் அவங்க வந்து நான் சொன்னா அது வந்து இந்தியாவையும் இதையும் கம்பேர் பண்ணேன்னு ஆயிரும். அதாவது என்ன இங்க பண்றோம்னு தெரியணும்ல. சரி, அது கம்பேரிசனுக்கே இல்ல. இந்தியால மோசம்னு இல்ல. ஆனா இங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எங்கேயாவது சொல்லணும்னா கூட சொல்ல முடியும். சோ அதனால சில இதை சொல்லித்தான் ஆகும். இப்போ ஒண்ணு இல்ல இப்ப நல்லாவே பண்றாங்க சார். இப்போ ஓரளவு கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்லா ஐ கேன் சீ தி டிஃபரன்ஸ். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம், இப்ப நல்லா பண்றாங்க. திருச்சியே வாங்குறாங்க. இப்பெல்லாம் வாங்குறப்ப தெருவில் வச்சுட்டா போதும், அவங்களே எடுத்து போயிடுறாங்க. அந்த எங்க தெருலாம் எங்க ஏரியாலாம் பக்கெட்டோட ஒரு தெருவில் வச்சுட்டா அந்த பக்கெட் எம்டி பண்ணி போயிடுறாங்க. ஓரளவு சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கார்பரேஷன்ல. இப்போ பப்ளிக் வந்து நான் சென்னை சிட்டில கொளத்தூர்ல பாக்குறேன், ஃபுல்லா டஸ்ட்பின் இருக்கும். அப்படியே ஆபீஸ் போகும்போது ஸ்கூட்டர்ல போவாங்க, மோட்டார் பைக்ல போவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா அப்படி போட்டு ரோட்ல, அதாவது மோட்டார் பைக் வந்து ஆஃப் பண்ணாம அந்த டஸ்ட்பின்ல போடாம வச்சிருப்பாங்க. அப்படி தூக்கி போட்டு ரோட்ல போட்டே போயிருப்பாங்க. எல்லாருமே நிறைய பேர் கார்ல வரவங்க பாத்துருக்கேன். கார்ல வரவன் என்ன பண்ணுவான், அப்படி போட்டு வீட்டுல இருந்து இது மாதிரி எல்லாம் நடக்குது. சென்னையில வந்து ஸ்டில் வெரி டிஃபிகல்ட்டா இருக்கு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சார். அட்லீஸ்ட் குப்பை தொட்டிலே போய் போடுறாங்க. முன்னாடி ரோட்ல கண்ட இடத்துல போட்டு போயிருந்தாங்க சார். இப்போ அட்லீஸ்ட் குப்பை தொட்டிலே போறாங்க. போட மாட்டேன்றாங்க. நீங்க நான் பாக்குறேன், போட மாட்டேன்றாங்க. 50% நம்ம ஆபீஸ் டைம் ஆகுதுன்ட்டு சடன் போட்டு போயிட்டே இருக்காங்க. இல்ல அது மாதிரி மக்கள் இருக்காங்கன்ற. see still we have that much of people also there. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கார்ப்பரேஷன் ரோட்ல போட்ட பாவம் அவன் எவ்வளவு வேலை செய்வாங்க. முதல்ல ஆர்குமெண்ட்டுக்கே போவேனா. எல்லாருக்கும் வணக்கம். இல்ல சார், அதாவது முன்னை விட இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு சார். நல்லா சார், ஐ அம் எ வாட்ச் டாக் சார். யாராவது ரோட்ல போட்டாங்கன்னா நான் முறைப்பேன். பார்த்துட்டு கம்மி அப்படியே எடுத்து நான் உடனே சொல்றேன் சார், நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவ்வளவு குப்பை பார்த்தது இல்ல. நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ, நான் அங்க வளர்ந்தப்போ, நான் வந்து சின்ன என்ன இலையில சாப்பிடுவோம். இலை வந்து மாட்டுக்கு போட்டுருவாங்க. எவ்வளவு பெரிய விருந்து வச்சாலும், எவ்வளவு பெரிய கல்யாணம் இருந்தாலும் அங்க சுத்திலும் எல்லாம் மாடு ஆடு எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிரும். நம்ம இவ்வளவு குப்பை நான் பார்த்து இருந்தது கிடையாது. இப்பதான் நமக்கு நிறைய குப்பை நடுவுல ரொம்ப வந்துச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் எத்தனையோ பரவாயில்ல. ஆனா அந்த அந்த காலத்துல சின்ன குழந்தை இருக்கும்போது யாராவது நம்ம சொல்லுங்க, பிரேமா மேடமே சொல்லலாம். சின்ன குழந்தைல நம்ம இவ்வளவு குப்பை பார்த்திருக்கோமா மேடம்? குப்பையே அப்ப வராது இல்ல மேடம். நம்ம எதிரில கடையில பேப்பரை சுத்தி தான் தோரம் பருப்பும் வாங்குவோம். பை எடுத்துட்டு போய் அரிசி வாங்குவோம். 100 கிராம் 50 கிராமுக்கு கூட ஒரு பிளாஸ்டிக் கவரு, அதுக்கு மேல அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவரு இப்படி போட்டு வந்து வாங்கிட்டு அதெல்லாம் எப்படி வந்து குப்பையா இல்லாம இருக்கும். தூக்குச்சட்டி எடுத்துட்டு போவாங்க சார். அதுலதான் எண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க, செக் எண்ணெய்னு வாங்கிட்டு வருவாங்க. எல்லாமே ஸ்டீஃபன் சார் ஸ்பீக்கர் வந்துட்டாங்க. அவங்க பிரசன்டேஷன் அப்புறம் நம்மளோட இல்ல ரெக்கார்டிங் நீங்க போட்டுட்டீங்க, அதனால வேண்டாம். பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். இப்ப வந்து அந்த டீசென்ட்ரலைஸ்டு கம்போஸ்ட் யார்ட் எல்லாம் இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சார். அதே மாதிரி ரீசைக்கிளபிள் வேஸ்ட் எல்லாம் வந்து அதை பர்ன் பண்ணி அதை சிமெண்ட் மாதிரி ஃபேக்டரிஸ்ல யூஸ் பண்றதுக்கு அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்ல ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கொளத்தூர்ல தூக்கி அப்படி போடுறாங்கன்னா பெனல்டி பார்த்தாங்கன்னா பெனல்டி போட்டுருவாங்க. பெனல்ட்டியும் அது மாதிரி பண்ற ஆட்களுக்கு இப்ப பெனல்ட்டியும் இம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை கார்பரேஷன்லயும். சோ
இந்த இதெல்லாம் இப்போ வந்து நமக்கு டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. பட் என்னன்னா நம்மளோட டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனுக்கு நமக்கு அவ்வளவு இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கம்போஸ்ட் யார்ட் பண்ணணும் செய்யணும் போது அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து இது மாதிரி சிட்டில இப்ப வெளியில வந்து நமக்கு கிடைக்குது. வெளியில இருக்கிற முனிசிபாலிட்டிஸ்ல எல்லாம் நமக்கு தூரத்துல ஒரு இடம் கிடைக்குது. நம்ம அதை கம்போஸ்ட் பண்றோம். கம்போஸ்ட வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் வாங்கிட்டு போறாங்க. அதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல திக்லி பாப்புலேட்டட் அண்ட் ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் நமக்கு வந்து இடம்னு ஒண்ணு வாங்குறது அப்படின்றதே பெரிய சேலஞ்சா இருக்கு. அது மாதிரி இருக்கும்போது 5 R சொல்லுவாங்க. ரீயூஸ், ரெடியூஸ், ரெஃப்யூஸ்ன்னு ஒரு 6 R இருக்கு. அந்த ஆறுலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி பாட்டில்ல வந்து சர்வ் பண்ணாதான் வந்து கல்யாண வீட்டுல குடிக்கிறோம். இப்பெல்லாம் இல்லன்னா குடிக்க மாட்டேங்கிறோம். அது வந்து ஸ்டாண்டர்டா இல்ல அப்படின்னு டம்ளர்ல அதே தண்ணி ஊத்தி வச்சா குடிக்க மாட்டேங்கிறோம். இந்த ஸ்டைலுக்கு நம்ம மாறிட்டோம். இந்த யூஸ் அண்ட் த்ரோ ஸ்டைலுக்கு நம்ம மாறிட்டோம். அதுதான் மெயினா வந்து இன்னைக்கு வேஸ்ட் வந்து ஜெனரேஷன் ஆகுது. இப்போ கொஞ்சம் அவுட்சோர்சிங் கொடுத்த உடனே தொடங்கலாம் சார். சார் வணக்கம். மணி ஆயிடுச்சு, 7:15 ஆயிடுச்சு. ஆமா. தேவேந்திரன், மிஸ்ஸஸ் பத்மாவதி வந்துட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் சார், வந்துட்டேங்க சார். குட் ஈவினிங் சார். வாங்க வாங்க. குட் வணக்கம் ஈவினிங். சார். மகிழ்ச்சி. ஆரம்பிச்சிடுவோம். எஸ் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நம்ம இந்த தலைப்பில் வந்து இது வரைக்கும் பெருசாக பேசுனதில்லை. நம்ம 1454வது நிகழ்ச்சி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பேசுறதுக்காக நம்ம கூட லாயர் இணைஞ்சிருக்காங்க. இதுதான் வித்தியாசம். ஜுவாலஜி படிச்சிருக்காங்க, எம்ஃபில் ஜுவாலஜி பண்ணியிருக்காங்க, எம்எஸ்சி பண்ணியிருக்காங்க, அப்புறம் LLB படிச்சிருக்காங்க. டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரேட் 1 to 10th வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. CBSE ஸ்டேட் போர்டு 2த்துலையுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு 10 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லாயர், ஒரு டீச்சர், இப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி எடுத்து பேசுறதுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்கன்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி நமக்கு. இது வந்து மிஸ்ஸஸ் பத்மாவதி அறிமுகப்படுத்திய தேவேந்தருக்கு முதல்ல நன்றி. பத்மாவதி, உங்களோட ஸ்பீச்சுக்காக நாங்களாம் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய நம்ம வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி முன்னாடியே கொஞ்சம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் நிறைய நல்ல டிஸ்கஷன் போச்சு. ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டிஸ்கஷனாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் பேசின பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. உங்கள் உரையை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனது நண்பர் தேவேந்திரன் அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வார்த்தையால இந்த நன்றியை சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு குறளே இருக்கு. அதாவது நட்பு என்ற அதிகாரத்தில் அதிகாரம் 786ல குறள் 786 நட்பு என்ற அதிகாரத்தில் முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அந்த வாக்கியத்துக்கு இணங்க அவங்களுக்கு எனக்கு குறுகிய காலம்தான் தெரியும். ஆனா நல்ல ஒரு நண்பர். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவேந்திரன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சு என்னோட உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக்கை நான் சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் நாள்தோறும் நிறைய இடத்துல இந்த இதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதாவது கார்பேஜ் வந்து கலெக்ட் பண்றவங்கள்ட்ட ஆகட்டும், ஓரமா மற்ற இடத்துலயும் சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல கொண்டு வரலாம், நம்ம அவேர்னஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட்
உங்களுக்கு ஸ்லைடு நீங்க போட்டுக்கிறீங்களா? நான் போடுவா? சார் போட்டுருங்க சார், நீங்க போட்டுருங்க சார். சரிங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஜென்ரலா நம்ம வந்து வேஸ்ட்ன்றது வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே வேஸ்ட்ல வரும். இந்த வேஸ்ட்ன்றது வந்து வேஸ்ட் வந்து 2 டைப்பா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு வந்து சாலிடு, அனதர் ஒன்னு வந்து லிக்விடு. இந்த சாலிட் வேஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா காமனா நம்ம என்ன ஹவுஸ் ஹோல்டுல என்னென்ன யூஸ் பண்றோமோ அது எல்லாமே சாலிட் வேஸ்ட் மெட்டீரியல்ல வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, தென் டிரான்ஸ்போர்டேஷன், தென் ரீசைக்கிள் பண்ணுவாங்க, தென் ப்ராசஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுவோம். இது வந்து சாலிட் வேஸ்ட் காமனா நடக்கிறது. சேம் ஆஸ் இட் இஸ் லிக்விட் வேஸ்ட் வந்து வேற மெத்தடாலஜில டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த மெத்தடாலஜி எப்படி இருக்கு அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நெக்ஸ்ட். அதாவது சாலிட் வேஸ்ட்ல வந்து 2 டைப்பா நம்ம பிரிக்கலாம். இப்ப நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் கார்பேஜ்னு சொல்லுவோம், ரப்பிஷ்னு சொல்லுவோம். கார்பேஜ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட், அதுதான் கார்பேஜ்னு சொல்றோம். ரப்பிஷ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர், பிளாஸ்டிக், கண்டெய்னர்ஸ், இது எல்லாமே வந்து ரப்பிஷ்ல வரும். லைக் வேஸ்ட் மெட்டீரியல், பில்டிங் கட்டும் போது இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல், தென் டெட் அனிமல்ஸ், இதெல்லாம் வந்து ரப்பிஷ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இட் ஷுட் நாட் பி கண்டெயின் நைட் சாயில். இப்போ வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ல நம்மளோட நைட் சாயில் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வராது. நைட் சாயில்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் எக்ஸ்கிரேட்டா, இதுதான் நைட் சாயில்னு சொல்றோம். இது வந்து வரவே வராது. இந்த டிஸ்போசல் மெட்டீரியல் வந்து வேற, அது ப்ராசஸ் தனியா நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனா பட் வந்து இது அப்ராட் கண்ட்ரில வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஸ்டில் நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா ஹியூமன் இதுல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அது இதனால என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஃபியூச்சர்ல இப்ப பார்க்கலாம் ஃபர்தரா. சோர்சஸ் அண்ட் டைப்ஸ் எங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரெஃப்யூஸ், மார்க்கெட் ரெஃப்யூஸ், ஸ்டேபிள் லிட்டர், தென் வந்து contain animal dropping and leftover animal feeds, industrial reviews, next domestic like ash, rubbish, garbage, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வேஸ்ட் மெட்டீரியலா கிரியேட் ஆகுது. இதே garbage contain organic material which decompose on storage and needs quick removal. எஃபெக்ட்ஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் டிஸ்போசபிள். இப்போ நம்ம இந்த டிஸ்போசபிள் ப்ராப்பரா நம்ம டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா என்ன நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ராப்பர் டிஸ்போசபிள் மீன்ஸ் வேஸ்ட் ஆர் அக்குமுலேட்டட் லைக் ஹெல்த் ஹசார்டஸ், like decomposes and favors fly breeding. Next attracts pest, pathogens present in waste may be conveyed back to மேன்ஸ் ஃபுட். அதாவது என்ன ஆகுது, ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வைக்கும் போது அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா நிறைய இப்போ கொசு, இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அங்க ஒட்டிட்டு வர்றது, அங்க உற்பத்தி ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா நேரா நம்ம வீட்டுக்கோ ஸ்ட்ரீட்ல எந்த இடத்துலனாலும் வந்து ஒட்டும் போது ஃபுட் அஃபெக்ட் ஆகுது. அப்போ அதை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாயில் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுது. ரெஸ்பிரேஷன் ஹசார்டஸும் ஏற்படுது. இந்த வேஸ்ட் மெட்டீரியலை ஏன் நம்ம ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசபிள் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஸ்ட்ராங் correlation between improper waste disposable and incidence of vector borne disease. அப்போ வெக்டார் பார்ன் டிசீஸ் பரவாம இருக்கணும்னா நம்ம டிஸ்போஸ் வந்து ப்ராப்பரா பண்ணணும். அது தென் in all civilized countries there is efficient the system for its periodic collection, removal and final disposal without risk to health. அப்போ ப்ராப்பரா
அந்த நம்ம சேனலைஸ் பண்ணி பிரிச்சு நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டிஸ்போசபிள் மெத்தட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the first steps in waste disposable in proper storage like a ஸ்டீல் டஸ்ட்பின். இன்னும் நம்ம கண்ட்ரில ஸ்டீல் டஸ்ட்பின்லாம் வந்திருக்கா அப்படின்னா வரல. இப்போதான் லேட்டஸ்டா கொஞ்சம் மாடர்னைஸ்டா ஆகும்போது நம்ம கிச்சன்ல எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி யூஸ் பண்றோம். சீல் டஸ்ட்பின் வித் க்ளோஸ் ஃபிட்டிங் கவர் ஷுட் பி யூஸ்டு. அப்போ நம்ம வந்து ஓப்பன்ல வைக்காம ஒரு கவர் நல்ல கவர் பண்ணி ப்ராப்பரான டஸ்ட்பின் நம்ம யூஸ் பண்ணணும். தென் சைஸ் வந்து சின்னதும் இல்லாம பெருசும் இல்லாம ஓரளவு கரெக்டா அந்த டஸ்ட் எல்லாம் கவர் பண்ணி இருக்கிற மாதிரி வைக்கணும். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையை வச்சு ஹேண்டில் பண்ணாம ப்ரெஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வைக்கணும். இது மேக்சிமம் ஒரு சிலர் ஹைடெக்கா இருக்கிறவங்க இடத்துல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. சில இடத்துல இன்னும் ப்ராப்பரான ஃபாலோ பண்ணல. அப்ப எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். Then size of the bin depends on number of uses and frequency of collection. இப்போ ஒரு வீட்டுல 10 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப அதுக்கேத்த ஒரு பின்னை யூஸ் பண்ணணும். 2 பேர் இருக்காங்கன்னா அதுக்கேத்த மாதிரி 10 பேர் இருக்க வீட்டுல வந்து சின்ன ஸ்மால் சைஸ் பின்னை வச்சுட்டு ஓவர்ஃப்ளோ ஆகுற மாதிரி நம்ம டஸ்ட் போட்டோம்னா அந்த இடத்துலயும் ஆட்டோமேட்டிக்கா வந்து வெக்டார்ஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ரீசன்ட் மெத்தட் இஸ் ஸ்டோரிங் இன் பேப்பர் சாக்ஸ். இந்த பேப்பர் சாக்ஸ்ன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னா நம்ம யூஸ் பண்ணாம மொத்தமா கட்டி டிஸ்போஸ் பண்ற மாதிரி அதை டெய்லி ஒன்னொன்னு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி பேப்பர் சாக்ஸ். அண்ட் சாக்ஸ் இட் செல்ஃப் இஸ் ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் நியூ ஒன். இந்த பப்ளிக் பின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டர் a larger population usually without cover placed on raised platform frequently emptied the municipality. அப்போ ஓப்பன் ரோடு ஓரத்துல வைக்கிறது. அந்த ரோடு ஓரத்துலயும் பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுட்டு போறது. அந்த தூக்கி போட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா அப்படியே ஸ்பில் ஆகி கிடக்கும் ரோடெல்லாம். அப்போ அதனாலயும் நிறைய நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது. ஈவன் தோ பாத்தீங்கன்னா சில இடத்துல அப்படி ஸ்பில் ஆகி பைக்ல போறவங்க கூட விழுற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். அப்ப பப்ளிக் அவேர்னஸும் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். நெக்ஸ்ட் கலெக்ஷன் எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ்ல வந்து ஹவுஸ் கலெக்ஷன் இஸ் த பெஸ்ட் கலெக்ஷன். இப்போ வந்து சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. ஈவன் லைக் விசில் அடிச்சு அவங்க வந்து வீடு வீடா கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் மெத்தடு. நாம கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு அங்க ஒருத்தங்க பிரிச்சு அந்த மாதிரி இல்லாம நாமளே நம்ம வீட்டுக்கு வரவங்க கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டோம்னா that is the best method. Then refuse collections vehicle transport the refuse to place of disposal, usually done by open vehicle. Recommended in addition to collections from public bins, also from individual houses, and should be transported in enclosed vehicle. Types of disposal method. Different method இருக்கு. Next one, first one, no single method available which is suitable for all circumstances. நிறைய different kinds of method இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா the methods of disposal depends on the cost and availability of land and labor. அப்போ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வரமாட்டாங்க. என்ன ரீசன்னா லேபர் ப்ராப்ளம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கவர் பண்ணாம போயிருவாங்க. ஒருத்தங்க லீவ் போடுறாங்க இந்த மாதிரி எல்லாம். தென் வந்து இந்த மேஜரா இந்த நம்ம எங்க இதை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல தான் மெயின்லி நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மெத்தட் இருக்கு. டம்பிங், கண்ட்ரோல்டு டிப்பிங் ஆர் சானிட்டரி லேண்ட்ஃபில் மெத்தடு, தென் இன்சினரேஷன் மெத்தடு, கம்போஸ்டிங் மெத்தட், மென்யூர் பிட் மெத்தட், பரியல் மெத்தட். இந்த மெத்தடாலஜி இந்த 6 மெத்தட்ல நம்ம வந்து வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். எஸ் சார். இப்போ காமனா நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பின்னுக்கே வந்து கலர்ஸ் கொடுத்துடுறோம் சார். ப்ரீவியஸ் ஸ்லைட் சார். இப்ப பாத்தீங்கன்னா பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பின்லயும், கிளாஸ் ஐட்டம்ஸை வந்து கிரீன் கலர். காமனா இந்த மாதிரி நம்ம பிரிச்சு போட்டோம்னா இந்த இதுக்கு இது அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சு கொடுத்துடலாம். இப்ப ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா வெட் வேஸ்டா இருந்துச்சுன்னா கிரீன் கலர் பின்ல வந்து இந்த ஜென்ரலா இது பண்ணுவோம். ட்ரை வேஸ்டா இருந்தா ப்ளூ கலர் பின்ல வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சார்.
டம்பிங்ன்றது இந்த இடம் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா? யாருக்காச்சும் இது எந்த ஏரியான்றது மாதிரி ஒரு ஐடியா இருக்கா? அசம்ஷன் இருக்கா? பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணை பெருங்குடி. எஸ். பள்ளிக்கரணை. டம்பிங்க்கு மெயின் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பள்ளிக்கரணை லேக் தான். இது வந்து ஒரு பெரிய மார்ஷ்லேண்டு. அட் ப்ரெசென்ட் வந்து இது மார்ஷ்லேண்டு சொல்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான டைம்ல பாத்தீங்கன்னா ஈவன் நான் ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் பார்க்கும்போதெல்லாம் கூட கொஞ்சம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்பவும் வருது, ஆனா அந்த அளவுக்கு இல்ல. இப்போ வந்து பேர்ட்ஸ் இருக்கு. என்ன பேர்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஈகிள் இருக்கு. என்ன ரீசன்னா அந்த வேஸ்ட்டை வந்து சாப்பிட்றதுக்காக. அங்க இருக்க அந்த எலி மத்த உற்பத்தி ஆகிறவங்கள வந்து சாப்பிடுறதுக்காக வந்து நிறைய வர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ட்ரை ரெஃப்யூஸ் இஸ் disposed by this method, easy method of disposal done in a low lying area. அதாவது low lying area as a result of bacterial action, refuse decreases in volume and converted into humus. Okay. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதனோட டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஓப்பன் ஏரியால போட்டு பாக்டீரியல் ஆக்ஷனுக்கு விடுறோம். மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன ஆகுதுன்னா ஹியூமஸ் ஆக்ஷன்ல கம்போஸ் ஆகுது. இட்ஸ் டேக் டைம். அட் த சேம் டைம் வந்து அங்கேயும் ஓப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கும். அதே இது வந்து இதனோட டிராபேக் பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ்ட் டு ஃபில்ஸ் அண்ட் ராடன்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது. சோர்சஸ் ஆஃப் நாசியன்ஸ், ஸ்மெல், அப்பியரன்ஸ் இது எல்லாமே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அந்த ரோடு நம்ம அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா பேட் ஓடர் வரும். அப்புறம் டிஸ்பர்ஸ்டு பை விண்ட், ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் காத்து சுழற்றி அடிக்குதுன்னா அந்த குப்பையெல்லாம் எல்லா இடமும் எங்க போகுதுன்னே தெரியாது. ஆசிடஸ் குப்பை மட்டும் போகல, அது கூட சேர்ந்து பல வெக்டார்ஸும் மூவ் ஆகி போகும். நெக்ஸ்ட் லீட் டு சாயில் அண்ட் வாட்டர் பொல்யூஷன்ஸ். The incineratory method of disposal. Next, sir. This is also Palikarni at present. எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? கண்ட்ரோல் டிப்பிங், the most satisfactory method of waste disposal. இதுதான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் மெத்தட். எப்படின்னு பாத்தீங்கன்னா, the suitable land should be available. கரெக்டான இடத்தை சூஸ் பண்ணி the differences is waste is placed in the trench and covered with earth. அதாவது இதுல வந்து 3 மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னு பாத்தீங்கன்னா, ட்ரென்ச் மெத்தடு, ரேம்ப் மெத்தடு, ஏரியா மெத்தடு. அந்த லேண்டை நம்ம எப்படி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஷேப்பை வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட், இப்போ ட்ரென்ச் மெத்தட்ன்றது பாத்தீங்கன்னா, the level ground available, this method is chosen. The trench is dug 6 to 10 feet depth. அதனோட டெப்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளம் நோண்டிட்டு அந்த பள்ளம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 to 10 feet இந்த டெப்த்ல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதனோட வித்து வந்து எவ்வளவு இருக்கணும் பாத்தீங்கன்னா 12 to 36 feet இருக்கணும். The trench is filled with refuse up to a height. இப்போ நம்ம காமனா வந்து 6 to 10 feet டெப்த்னு சொன்னோம் இல்லையா, அதுல 6 feet அளவுக்கு வந்த இந்த டஸ்ட் வந்து கவர் பண்ணிட்ட பிறகு தென் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடணும். The trench is filled with the refuse up to a height of 6 feet and covered with the excavated earth. மூடிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கம்போஸ் ஆகும். Ramp method, the done in place where land is sloping. Refuse is disposed and covered with excavated material. இதுவும் one type of method. Area method, the refuses are disposed in land depressions such as disused quarries. Like the waste is filled in layers up to 6 feet depth. Each layer is covered with mud at least 12 inches thick. அப்போ ஒவ்வொரு லேயரும் எவ்வளவு கவர் ஆயிருக்கணும்? ஒரு ஆவரேஜா 12 inches thicknessல கவர் ஆயிருக்கணும். இதனோட டிராபேக் என்னன்னா, நீட்ஸ் சப்ளிமெண்டல் எர்த் ஃப்ரம் அவுட்சைட் சோர்சஸ். நெக்ஸ்ட் சார்.
mechanism of action. The chemical, bacteriological, and physical changes occur in burial refuse. எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the temperature increases 60 degree Celsius. அப்போ காமனா நார்மல் டெம்பரேச்சரை விட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வித்தின் 7 daysல இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் கில்ஸ் பேத்தோஜன் அண்ட் கான்ஸ்டன்ஸ் டீகம்போசிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அது டேக்ஸ் 2 to 3 weeks in a cool down. அப்போ நம்ம இந்த பரியல்ல வந்து 7 daysல வந்து நடந்துருது. தென் வந்து நம்ம அதை எவ்வளவு ரெஸ்ட் விடணும் அப்படின்னா 2 to 3 weeks to cool down. Then normally it takes us 4 to 6 months for complete decomposition ஆகிறதுக்கு 4 to 6 months ஆகும். Then decomposition of organic matter into the incursions mass. இது ஃபுல்லா ஒரு மாசம் ஆகுது. Then sealing prevent infestations by filth and rodent and suppresses noisance for smell and dust. Next, sir. Incinerations. இந்த மெத்தட் தான் மெயினா எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட்டை வந்து வேஸ்ட் பண்றதுக்கு டிஸ்போஸ் பண்றதுக்கு இந்த மெத்தடாலஜியா மெயினா யூஸ் பண்றோம். The disposed by burning or incinerations. ஹைஜீனிக், இது வந்து ஹைலி ஹைஜீனிக் மெத்தடு. நோ சூட்டபிள் லேண்ட். இங்க வந்து சூட்டபிள் லேண்ட் எல்லாம் தேவை கிடையாது. நம்ம ஒரு இடத்துல எக்யூப்மெண்ட் வச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம ப்ராப்பரா இது பண்ணிக்கலாம். தென் ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் டிஸ்போஸ்ட் பை திஸ் மெத்தட். ஹை டெம்பரேச்சர்ல பெரிய அளவுல புகையெல்லாம் வராம ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ண இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்றோம். கம்போஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து கம்போஸ்டிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரல், இது வந்து மெயின்லி நேச்சுரல் ப்ராசஸ். ஆர்கானிக் matter is decomposed by bacterial action into relatively stable humus-like material called compost. அதாவது which has a high mineral value. இதுல வந்து நியூட்ரிஷனல் கம்போசிஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. At the same time, byproducts as a result of this reactions is CO2, carbon dioxide, water and heat generate ஆகுது. The temperature எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 degree Celsius attaining during the decompositions. அப்போ ஒரு இடத்துல டீகம்போசிஷன் நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேட் ஆகும். தென் எமிஷன் என்ன நடக்குது அப்படின்னா CO2, வாட்டர் அண்ட் ஹீட். தென் decomposition with the destroy egg, larvae and pathogens. End product composed contain few or no disease ப்ரொடியூசிங் ஆர்கானிசம். அப்போ கம்போஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க எந்த லார்வாவோ எக்கோ தென் வந்து டிசீஸ் பரப்புற பாத்தோஜன்ஸோ எதுவுமே அங்க உற்பத்தி ஆகாது. ஒன்லி அது மேன்யூர். எஸ் சார். மெத்தட்ஸ் ஆஃப் கம்போசிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெங்களூர் மெத்தட். இதுதான் ரொம்ப ஃபேமஸா ஈவன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. தென் பெங்களூர் மெத்தட் இஸ் த anaerobic மெத்தட். த மெக்கானிக்கல் மெத்தட் ஏரோபிக் மெத்தட். The Bangalore method, hot fermentation process. Satisfactory method. இது வந்து satisfactory method னு சொல்றோம். Trenches are dug. The 3 feet deep, 5 to 8 feet broad and 30 feet long. Excuse me. Not more than 3 feet depth is recommended. Located half a mile away from the city limit. இந்த மெத்தடாலஜி நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு 1/2 kilometer அவே வச்சுட்டு அங்க இருந்து நம்ம ஃபாலோ பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ. நெக்ஸ்ட் ஒன், manure pit. Problem of refuse disposal in rural area can be solved by manure pit. The pit is dug in each household. Garbage, cattle dung should be disposed in the pit and covered with the earth after each day dumping. In 5 to 6 months, the refuse is converted into manure. அதாவது நம்ம ரூரல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் சில மெயின் நிறைய கேட்டில் வச்சிருக்கவங்க இந்த மெத்தடாலஜி தான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
சிமெண்ட் தர போட்டுட்டு பாத்தீங்கன்னா இதை அப்படியே ஒரு இடத்துல ஒரு பைப் லைன் மாதிரி கொடுத்து ஒரு இடத்துல போய் மிக்ஸ் ஆகி இது பண்ற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேன்யூரா மாத்திட்டு வர்றது. நெக்ஸ்ட் சார். burial, the suitable for camps. The trench is dug. The refuse is disposed and covered with earth at the end of each day. Next. The reduced of quantity waste management hierarchy. இப்போ ஜென்ரலா எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணணும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு 20 to 30 years பிஃபோர்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர்ல எல்லாம் சுத்தி கொடுப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயுமே கவர் தான். கவர், பேப்பர் கப்ஸ் எல்லாமே மாடிஃபை ஆயிடுச்சு. இந்த வேஸ்ட் மினிமைசேஷன் அண்ட் ரெடியூஸ்ட் அட் சோர்சஸ். நம்ம ஆரம்பமே நம்ம வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாம். சில விஷயங்களை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இப்ப எப்படிலாம் நம்ம வந்து வேஸ்ட் உற்பத்தி ஆகாம தடுக்கிறது அப்படின்றது முறையில. தென் வந்து ரீசைக்ளிங் மெட்டீரியல் ரெக்கவரி, ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும். தென் வேஸ்ட் ப்ராசஸிங், கம்போஸ்டிங், வெர்மி கம்போஸ்டிங். நம்ம வீட்லயே இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு வெர்மி கம்போஸ்டிங் ஃபார்மே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். தென் ரிசோர்ஸ் ரெக்கவரி, தென் வந்து டிஸ்போசபிள். நெக்ஸ்ட் அனதர் ஒன் மேஜர் பாத்தீங்கன்னா லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இவ்வளவு நேரம் நம்ம ப்ரீவியஸா பார்த்தது எல்லாமே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கார்பேஜ் நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்றோம், எந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொன்னது. இப்போ வந்து லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மெயினா எங்க இருந்து மேஜரா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ். சரி, அந்த இண்டஸ்ட்ரீஸ் அஸ் வெல் அஸ் நம்ம வீட்டுல இருந்து வெளியே வருது பாத்தீங்களா. இதுவும் நம்ம லைக் டே டு டே கிச்சன் வேஸ்ட், கிச்சன்ல இருந்து வெளியே வர வாட்டர்ஸ், தென் வந்து பாத்ரூம்ஸ் பர்பஸ் யூஸ் பண்றது, இதெல்லாமே வந்து வேஸ்ட் தான், லிக்விட் வேஸ்ட். Sources பாத்தீங்கன்னா the waste water from the kitchen and bathroom sludge, the industrial waste water should be divided in excreta. Effect of improper disposable. ஒரு இதை ப்ராப்பரா பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the waste water is a breeding place of mosquitoes, flies, cockroaches. Then water pollution, lowest quality of soil. சாயிலோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்லட்ஜ் டிஸ்போசபிள். எப்படி டிஸ்போஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the facilities available can be disposed into septic tank, underground sewage and drains. The sufficient land is available in house kitchen garden can be developed. Kitchen garden take care of disposable of house sludge as well as protective edibles are grown in house. Soakage pit in rural area la இத நம்ம ஃபாலோ பண்ணலாம். Soakage pit அப்படின்றது பாத்தீங்கன்னா ideal for sludge disposable in rural area. The pit is dug at a strategic point is courtyard of house. Next, sludge from kitchen and bathroom is admitted into the pit. It should be rectangular or circular in shape. இப்போ நம்ம அந்த பிட் எப்படி இருக்கலாம், either என்ன ஷேப்ல வேணா இருக்கலாம். either rectangular or circular shape. The filled from bottom to top with large stones. The bricks or gravel. கீழே என்ன பேஸ்ல போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா bricks or gravel. Then வந்து the largest size at bottom, most layer and gradually smaller size as a layer or laid towards top. Topmost layer is a gravel and sand. The pit is covered with bamboo matting. கவர் பண்ணி தான் வச்சிருக்கணும். The functioning of soakage pit.
எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா the sludge passes through grease trap where fats are strained. Biological degradation of waste occurs while straining through pit. Mechanical filtration takes place. The water gets evaporated. Water percolates into the ground. Types of wastewater. There are 2 types of wastewater generated. These are grey water is wastewater from bathroom. The washing, அதாவது grey water அப்படின்றத, then another one வந்து black water. 2 types of water இருக்கு. இதை நம்ம denote பண்றோம். The grey water அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா is a waste water from bathroom, washing of clothes and kitchen. Depending on its use, the water can require less treatment. இந்த வாட்டர் நம்ம கிச்சன்ல யூஸ் பண்றது வந்து நம்ம பெரிய இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, காமனா வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணா போதுமானது. less treatment than the black water and generally contains fewer pathogens. The treated water can be reused for garden watering, food raising and kitchen gardening. நம்ம இந்த பர்பஸ்க்கு கார்டனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் வேஸ்ட் வாட்டர். நெக்ஸ்ட் பிளாக் வாட்டர் இஸ் எ வாட்டர் தட் ஹேஸ் பீன் மிக்ஸ்டு வித் வேஸ்ட் ஃப்ரம் த டாய்லெட். ஸோ இந்த டாய்லெட்ல நம்ம யூஸ் பண்ற போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா the black water requires biological or chemical treatment and disinfection before reuse. மெயினா நம்ம அதை ப்ராப்பரா பண்ணணும். நெக்ஸ்ட் என்னோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, this is the cheapest technology for management of water at the household level. It prevents grey water stagnations, prevents vector breeding. Needs for solid waste management related to public health threats and outbreak of disease, primarily due to the poor sanitation conditions. Waste handling, disposal facilities. About இதை ப்ராப்பரா பண்ணாததுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 22 ஹியூமன் டிசீஸ் வந்து பரவுது. ஆர் லிங்க்டு டு த இம்ப்ராப்பர் சாயில்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதை ப்ராப்பரா நம்ம மேனேஜ் பண்ணாததால நம்மளுக்கு வந்து 22 டிசீஸ் வந்து வருதுன்னு அட் பிரசன்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் வந்து ஓவரால் ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாதனால நம்மளுக்கு என்னென்ன வருதுன்னா மேஜரா வாட்டர் பொல்யூஷன் வருது, தென் ஏர் பொல்யூஷன் வருது, சாயில் பொல்யூஷன் வருது. சாயில் பொல்யூஷன் மேஜரா எதனால வருது? ஹெவி மெட்டல்ஸால வருது. ஏர் பொல்யூஷன் பாத்தீங்கன்னா இந்த ஏர் பொல்யூஷனோட எஃபெக்ட் என்ன இருக்குது? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஓசோன் டெப்ளீஷன்ஸ், ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது. தென் வாட்டர் பொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா யூட்ரோஃபிகேஷன் வருது, ஹெவி மெட்டல்ஸ் டாக்ஸிசிட்டி ஏற்படுது. லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் வேஸ்ட் is increasingly being converted into road construction material. இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபியூல் ஃபார்ம் பண்ணலாம், ஃபியூல் உற்பத்தி பண்ணலாம். நெக்ஸ்ட் மைக்ரோபியல் கன்சர்வேட்டா ஆர் இம்ப்ரூவிங் கம்போஸ்ட் குவாலிட்டி அண்ட் ஆக்சிலரேட்டிங் கம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட். நல்ல ஒரு குட் மேன்யூரை தயார் பண்ணலாம். Then anaerobic digestion technology is being optimized to increase biogas productions from municipal solid waste. மேஜரா எங்க நம்மளுக்கு வந்து முனிசிபாலிட்டியே இதை நம்ம வந்து கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் constructed wetlands are gaining popularity as eco-friendly systems for domestic wastewater treatment.
Then nanotechnology based on filters or improving the removal of heavy metals and pathogens from wastewater. தென் ஈவன் இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். இப்போ நம்ம காலேஜஸ் ஸ்கூல்ஸ்ல இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் டஸ்ட்பின் வைக்கிறது மட்டும் இல்லாம இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏஐ யூஸ் பண்ணி கூட இந்தந்த இடத்துல மூவபிள் டஸ்ட்பின் மாதிரி கொண்டு வரலாம். நம்ம ஒரு மானிட்டரிங்கா கொண்டு வந்துட்டு பப்ளிக்ல லைக் மேஜரான பிளேஸ் ஏர்போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துலயும் கொண்டு வரலாம். இதுவும் லேட்டஸ்ட் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பர்த்டேவோ ஒரு ஈவன் நம்மளுக்கு ஒரு வெட்டிங் டே இந்த மாதிரி வரும்போது வந்து நம்ம ஒரு சாப்பாடு ஃபுட்டு இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு கை க்ளோவ்ஸ் கொடுக்கலாம், அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். அவங்க பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன் நிறைய ஏரியால, அண்ணா நகர், முகப்பேரி ஏரியால கூட வாங்கி போட்டுட்டு அங்கேயே கையில பிரிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ரோல் மாடலா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கொடுத்தோம்னா அவங்க மூலயமா ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸும் தடுக்கப்படும். இப்ப நம்மளுக்கே தெரியும் ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டைஃபாய்டு லேடி அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் மைக்ரோபயாலஜி டெவலப் ஆன புதுசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி எல்லா இடத்துலயும் போய் சமைப்பாங்க. இந்த ஹிஸ்டரி எங்க ப்ரொஃபசர் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா அவங்க மூலயமாவே அவங்க வந்து ஏசிம்டமேட்டிக்கா இருப்பாங்க. அவங்க மூலயமா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்க போய் எந்தெந்த வீட்டுல சமைப்பாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப ஈவன் அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? அப்ப நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டியை உருவாக்கணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்ம நீங்க வந்து இந்த ஏரியா எல்லாம் நீட்டா இருக்கு, இவங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு பிரைஸ் மாதிரி அனௌன்ஸ் பண்றது. தென் வந்து சின்ன சின்ன ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சொசைட்டியை வந்து கிளீனா வச்சுப்பாங்க. இது அத ஸ்கூல் லெவல்ல இருந்தே நம்ம இதை வந்து குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கு வீட்லயும் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஈவன் அந்தந்த இடத்துல என்ன பண்றோமோ அதை கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் குழந்தைங்களுக்கு. எஸ் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பார்ப்போம், எல்லாரும் கை தட்டலாம். ஃபுட் ப்ரிப்பரேஷன்மா நல்லா பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸ்லைடா பெஸ்டா இருந்தது, அருமை. பிரேமா மேடம் வாங்க. எஸ், ரொம்ப எக்ஸாஸ்டிவா என்னென்னலாம் டச் பண்ணணுமோ எல்லா இதையும் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டுத்துலேயும் அவங்க வந்து அழகா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. இப்போ நமக்கு முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ்ல நீங்க சொல்ற மாதிரி கையில ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு தான் வீட்டுக்கே ஒர்க்கர்ஸ் வராங்க, அதை வாங்க வரவங்க. மேபி சம் பீப்புள் அது கம்ஃபர்டபுள் இல்லைன்னு அவங்களா கழட்டி வைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அதே மாதிரி மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு கலெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ் அது சம் பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸோட லேபர்ஸ் அப்படி வரும்போது அவங்க வந்து அது மாதிரி யூஸ் பண்ணலன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் சில்ட்ரனோ என்ஜிஓஸோ அவங்கள கொஞ்சம் எஜுகேட் பண்ணலாம். நார்மலா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து டீசென்ட்ரலைஸ்டு கம்போஸ்ட் யார்டு போறதுக்கும் நீங்க சொன்ன மாதிரி ரோட் ஒர்க்ஸ்ல வந்து நமக்கு பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றதுக்கும் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. சிமெண்ட் ஃபேக்டரிஸ்ல ஆஸ் ஃபியூயலா யூஸ் பண்றதுக்கு அவங்க வாங்கிக்கிறாங்க. இன்னும் நம்ம ஒர்க்கர்ஸை என்கரேஜ் பண்றதுக்காக அந்த ரீசைக்கிளபிள் வேஸ்டோடைய சேல் என்ன அமௌண்ட் வருதோ அந்த இண்டிவிஜுவலே எடுத்துக்கிற மாதிரி இன்னைக்கு கார்பரேஷனும் முனிசிபாலிட்டியும் அவங்கள என்கரேஜ் பண்றாங்க. ஏன்னா இப்படி எடுத்துட்டு போய் அங்க போய் டம்ப் பண்றதை விட அதுல யூஸபிளா இன்னைக்கு பாட்டில் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு, இந்த மாதிரி திங்ஸை வந்து பழைய பொருட்கள் ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாங்கிக்கிறவங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த லேபர்ஸே கொடுத்துட்டு அதுக்கு காசு வாங்கிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்க எதை சொல்லியிருந்தீங்க இல்லையா, பள்ளிக்கரணை பொறுத்த வரைக்கும் அது மார்ஷி லேண்டு, அது டம்பிங் வந்து ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத வந்து இப்ப தடுத்து நிறுத்துறதுக்கு சம் இப்படிதான் பண்ணணும்ன்றதுக்கும் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோர்ட் ஆஸ் வெல் அஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இப்படி பேர்ட்ஸ் எல்லாம் வர்றது,
அதெல்லாம் வந்து நின்று போயிடும் அப்படின்றதுனாலையும், அதை சுத்தி கட்டடங்களும் கட்டடக்கூடாது அப்படின்றதுக்கு அது மார்ஷி லேண்டு, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் அப்படின்றது. சோக் பிட் வந்து நீங்க சொன்னீங்க. சோக் பிட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் முடியுமோ அது சோக் பிட் அது மாதிரி அவங்கவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா, இது ஒரே இடத்துல கொண்டு வந்து அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து நம்ம நீங்க சொல்ற மாதிரி சரியா ட்ரீட் பண்ணாம அதை வந்து உள்ள விட்டாங்கன்னா, அது இருக்கிற நல்ல தண்ணியுமே கெடுத்துரும் அப்படின்றதுக்கும் ஒரு பெரிய ஒரு இது வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கான ட்ரைனிங்கும் வந்து கார்பரேஷன் முனிசிபாலிட்டிஸ்ல கன்சர்ன் பீப்புளுக்கு கொடுக்குறாங்க. நியூ ரூல்ஸ் என்ன சொல்லுது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எதெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லுது அப்படின்றது எல்லாம் மக்களுக்கும் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ரீயூஸ் பண்ற இது வரணும். எல்லா யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சருக்கு நம்ம மாறிட்டோம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சம் 62 மில்லியன் டன்ஸ் வந்து இருக்கு வேஸ்ட் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொன்னா 2030 இன்னும் 4 இயர்ஸ்க்குள்ள 360 மில்லியன் டன் போகும்னு சொல்றான் வேஸ்ட். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரு 6 இயர்ஸ்க்குள்ள பாப்புலேஷனும் இன்னும் ஜாஸ்தியாகி வீடுகளும் ஜாஸ்தி ஆகும்போது இவ்வளோ வேஸ்ட்டை நம்ம வந்து ரிசீவ் பண்ணி அந்த ஜெனரேட் ஆன வேஸ்ட்டை மேனேஜ் பண்றதுன்றது இட்ஸ் ரியலி எ பிக் டாஸ்க். இப்ப நீங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்க இது என்ஜிஓஸும் சேர்ந்து குழந்தைங்களை வளர்க்கும் போதே இது இப்படி வளர்க்கணும், இப்படி செய்யணும், இது பண்ணணும்ன்றத வந்து சொல்லி கொடுத்தோம்னா தான் இது பாசிபிளே ஒழிய யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் நம்ம இன்னும் ரொம்ப போய்கிட்டு இருந்தோம். நம்ம ரெஃப்யூஸ் பண்ணாம, ரெடியூஸ் பண்ணாம, ரெக்கவரி ஆஃப் வேஸ்ட் பண்ணாம இது பண்ணிட்டு இருந்தோம்னா இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கா தான் ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படின்றது கரெக்டா வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊர்ல வந்து அந்த எஸ்டிபி சைட்டு அது சரியான இடத்துல அமைஞ்சதுன்னா யூஜிடி வந்து ஸ்கீம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல அது இல்லையோ உங்களுக்கு தெரியும், அது செப்டிக் டேங்க் வச்சுட்டு அதை செப்டிக் டேங்க்ல இருந்து அதை எம்டி பண்ற மாதிரி வண்டிகள் வந்து முனிசிபாலிட்டிஸ்ல வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல நம்மளோட உடம்பு நம்ம பார்த்துக்கணும். நீங்க சொல்ற மாதிரி வெக்டர் போர்ன் டிசீஸ் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா மக்களுக்கு வந்து தெரியணும். வீட்லயே ஒரு வேஸ்ட் வாட்டர் மாதிரி ஒரு சின்ன பாட்டில்ல 3 நாள் தண்ணி வச்சா கூட அதுல வந்து மலேரியாக்கான கொசு வரும், டெங்குக்கான கொசு வரும்ன்றதெல்லாம் எத்தனையோ முறை டிவிலே மக்கள் பேசிட்டு இருந்தாலும் பேப்பர்ல போட்டுட்டு இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு இன்னும் நம்ம மக்கள்கிட்டையும் வரணும். அது சரியா ரீச் பண்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகளை பிடிக்கணும். குழந்தைகளுக்கு பிடிச்சி இதையெல்லாம் சொல்லிட்டோம்னா இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ரியலி ஒண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன்மா, யூ டன் வெரி நீட்லி ப்ரெசன்டட் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா இதையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளோ அழகா சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தூய்மை மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து 2025-26 லான்ச் பண்ணியிருக்கு. ஜூன் 2025 லான்ச் பண்ணியிருக்கு. டைவர்டட் வந்து கிட்டத்தட்ட 2877 டன் வேஸ்ட் இது பண்ணியிருக்காங்க. 3.79 crores ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. குப்பை திருவிழான்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. January 21 to 23 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மாஸ் கலெக்ஷன் அது. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக கொடுத்தேன் நான். அடுத்தது வசந்தி மேடம் பேசுறீங்களா? வசந்தி மேடம் இருக்காங்களா, போயிட்டாங்களா? வாங்க வசந்தி மேடம். முதல்ல ரொம்ப ரொம்ப நல்லா பேசுனீங்க. நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. முதல்ல இத்தனை படிப்பு படிச்சிருக்கிறீங்க, அதோடு சேர்ந்து நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட நீங்கள் இன்றைக்கி வந்து பேசுனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய டீட்டெயில்டாகவும் கிளாஸிஃபைடாகவும் நீங்கள் கொடுத்தீங்க. எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோமோ அது மாதிரி கிளாஸிஃபைடாக கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் வந்து இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் நிறைய வருஷமாக இருக்கிறேன். நான் இந்தியாலேயும் எங்களுக்கு வீடு இருக்குது, நான் அங்கேயும் இருந்திருக்கிறேன். நான் முந்தைய சொன்னாப்புல நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அவ்வளோ குப்பையை நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் நடுவில் வந்து ரொம்ப குப்பை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு நான் நினைப்பேன். இப்போ எத்தனையோ கொஞ்சம் பரவாயில்ல, எத்தனையோ மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணுறாங்க. சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்று வந்து பிளாஸ்டிக், அங்கே எந்த கடையில் போனாலும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கொடுக்கறதில்ல. நான் மறந்தே போயிடுவேன் பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் அங்கே போனோன்னா ஒரு 6 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ அங்கே ஒரு பேக்கை வாங்கி இந்த பேக்கே நிறைய கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இங்கே வந்து இன்னும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டில். அங்கே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கை இராடிகேட் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு முனைப்பு.
அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே போனால் நாங்கள் வந்து நம்ம வந்து தெரியுது காஷியஸாக நமக்கு பேக் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து கம்பேரிசனுக்காகவும் இல்லை, இந்தியா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெவலப் ஆகலை அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை, கிடையாது. நான் சொல்கிறது வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து நாங்கள் மண்டே அண்ட் டியூஸ்டே நாங்கள் கட்டாயமே எங்களோட கார்பேஜ் வைக்கணும். ஒரு இடத்துக்கும் ஒரு டேஸ் கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நெய்பர்ஹுட்டில் வந்து மண்டே அண்ட் தேர்ஸ்டே நாங்கள் வைக்கணும். நீங்கள் வைக்கலைன்னா யாருமே வந்து விசில்லாம் ஊத மாட்டாங்க. அவங்க வாட்ட வருவாங்க. 6 டைம் இருக்கும், 6 o'clock to 8 o'clock நீங்கள் வைக்கணும். முதல் நாள் நைட்டு வைக்கக்கூடாது, ஏன்னா அனிமல்ஸ் வந்து அதை பிராண்டி எல்லாம் சாப்பிட்ரும் சொல்லிட்டு இதுலேயே 2ஆக பிரிக்கிறாங்க. ரீசைக்கிள், சைக்கிள் நம்ம ஊர் மாதிரி தான் 2 பெரிய பின் வச்சுருப்பாங்க. அதை கொண்டு நாங்கள் வைக்கணும். நீங்கள் வந்து சரியாக வைக்காட்டி அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் சரியாக வச்சா மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால 2 நாள் கழித்து உங்களோட அங்கே குப்பை இருக்குன்னா நீங்கள் சரியாக வைக்கலன்னு தெரியும். அவங்களுக்கு வந்து அவங்க ரீசைக்கிள் திங்ஸ் மட்டும்தான் வைக்கணும். ஸோ மண்டே வந்து நீங்கள் ஹெவி ட்ராஷ் வைக்க முடியும். ஹெவி ட்ராஷ் அப்படிங்கிறது வந்து இது மரக்கிளைகள், இலைகள் இதெல்லாம் வந்து நிறைய கீழே விழும் வின்டர் சமயத்தில். அதுக்கு முந்தி அது எல்லாத்தையும் கட்டி நீங்கள் வந்து மரத்தை கட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து யார்டு பெரிய யார்டாக இருக்கும், அதனால் மரத்தை கட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து சின்னதாக கட் பண்ணி சின்னதாக கட்டி வைக்கணும். நீங்கள் சும்மா அப்படி போட்டு போக முடியாது. போட்டு போனால் வச்சுட்டு போயிடுவோம். நீங்கள் அதை சின்னதாக கட் பண்ணி அதை கட்டி 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 வச்சுருக்கணும். அப்படியே தூக்கி தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து தேர்ஸ்டே வந்து நீங்கள் கிச்சன் குப்பை, மண்டேயும் கிச்சன் குப்பை வைக்கலாம். ஆனால் மண்டே வந்து ஹெவி ட்ராஷ் கட்டாயமே வைக்க முடியும் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபைன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்படி ஃபைன் கொடுத்து தான் இதை சரி பண்ணியிருக்காங்க. இந்த ஊரும் அப்படி தான் இருந்திருக்கு ஒரு காலத்தில். எப்போ எங்கே வேணாலும் த்ரோ பண்ணிக்கிட்டு எப்படி வேணால் இருந்திருக்கு. ஆனால் இந்த ஃபைன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கிச்சன் ட்ராஷை வந்து நீங்கள் அடிக்கடி ரெண்டு தடவை உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. 3ஆவது தடவை வச்சிங்கன்னா $500 ஃபைன், சிட்டி ஃபைன் வந்து $500. ஒரு தடவை நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணி த்ரோ பண்ணி எப்படிலாம் பண்ணீங்கன்னா. இன்னொன்று வந்து ஹெவி பவுண்டு, இத்தனை பவுண்டுக்கு மேலே நீங்கள் வெளியிலேயே போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். ஜெயில் வந்து 1 year to 2 years ஜெயிலு. அதனால் இப்போ வந்து நீங்கள் வீடு கட்டுறீங்க. நம்ம ஊரில் நான் பார்த்த ஒரே ப்ராப்ளம் அதுதான். வீடு நீங்கள் ஏதாவது காம்பவுண்ட் கட்டுறீங்களோ, சிமெண்ட்டை போடுறீங்களோ, அந்த சிமெண்ட் அப்படியே கிடக்கும். முன்னால் சிமெண்ட் கல் அப்படியே கிடக்கும், ரோட்லேயே கிடக்கும். எங்கள் ஊரில், நான் கோயம்புத்தூரில் சின்ன இடத்துல இருக்கிறோம், சிட்டியில் மேபி இருக்காதா இருக்கும். அப்படியே போட்டு போயிடுவாங்க. அந்த கம்பி எல்லாம் அப்படியே கிடக்கும். அது மேலேயே பைக் போகும், அது மேலேயே கார் போகும். அதை எடுத்து உள்ளே வைக்கிற நாங்கள் எடுத்து, எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து எத்தனையோ தடவை உள்ளே வச்சுருக்குறாங்க. அப்புறம் அப்படியே போட்டு போயிடுவாங்க. அது ஒரு மாதத்துக்கு அங்கேயே கிடக்கும். நீங்கள் இந்த மாதிரி இங்கே போட்டிங்க அப்படின்னா ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடுவான். வந்து பார்ப்பான், ஒரு தடவை சொல்லுவான் எடு அப்படிம்பான். அது எடு கூட சொல்ல மாட்டான். ஓகே ஏன்னோ சைட்டேஷன் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் நிறைய கொடுத்து தான் இந்த ஊரையும் சரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்வேன். மற்றபடி என்ன அப்படின்னா வந்து நிறைய நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் நீங்கள் சொன்னாப்புல ஒன்னொருத்தருமே அவங்களோட இப்போ வந்து நாங்கள் இருக்கிற கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கிற நெய்பர்ஹுட்டில் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய பின் வச்சுருக்குறாங்க. அங்கே கொண்டு தான் போடணும். நாங்கள் வீட்டுக்கு வந்து அந்த விசில் ஊதிட்டு வர லேடி எப்போ வரான்னு தெரியாது, எப்போ போகிறான்னு தெரியாது. சில சமயம் விசில் ஊதுவா, சில சமயம் விசில் ஊத மாட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் கொண்டு டெய்லி என் ஹஸ்பண்ட் கொண்டு அந்த இடத்துல போட்டு வருவாங்க. ஆனால் மற்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு எதிர்த்து ஒரு வீடு இருக்காங்க, அவங்க அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க. அங்கே ஒரு இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஒரு வீடு கட்டாமல் இருக்குது, அது முழுசும் குப்பை. ஸோ அதை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து அது வந்து சிவிக் சென்ஸு, இண்டிவிஜுவல். இது கவர்மெண்ட் ட்ரை பண்ணுது, எல்லாம் பண்ண பார்க்குறது, எல்லாத்துக்கும் விழிப்புணர்ச்சி கொடுக்குது. இண்டிவிஜுவலாக அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கணும், அப்போ சரியாயிரும். ஆனால் யங்ஸ்டர் நீங்கள் கொண்டு வந்து இந்த டாபிக் ரொம்ப நல்ல டாபிக். ரொம்ப தேங்க்ஸ், பாராட்டுக்கள். இன்னும் நிறைய பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மகிழ்ச்சி மேடம், நன்றி. நாராயணன் சார் வாங்க. வணக்கம். ரொம்ப பிரமாதமாக சொன்னீங்கம்மா. தோ திஸ் இஸ் நாட் யுவர் ஃபீல்டு, ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இங்கே நம்ம ஊரில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கு என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, அது எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல.
இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் வந்து கடையில் விற்கிறத வந்து அவாய்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி வந்து என்னதான் அது ஒரு கிரேடு கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கில் இந்த கிரேடில் வந்து பேக்கெட் இருக்கணும் அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஈவன் தென் இந்த எப்போ வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் வந்து ஃபுட்டு வர ஆரம்பிச்சதோ அப்போ தான் வேஸ்ட்டு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. நாங்கள் சின்ன வயசு 60களில் பார்த்தீங்கன்னா 50 60களில் 70கள் வரைக்குமே நீ வந்து கடைக்கு போனீங்கன்னா நியூஸ் பேப்பரில் தான் கட்டி தருவான். ஒரு நீங்கள் பருப்பு வாங்கினாலும் சரி, சர்க்கரை வாங்கினாலும் சரி, உப்பு வாங்கினாலும் சரி, அந்த நியூஸ் பேப்பரில் தான் கட்டி தருவான். இப்போ அந்த நியூஸ் பேப்பரில் கட்டுற பழக்கமே இல்லை. எல்லாமே வந்து பேக்கெட்டட் தான். நீங்கள் இப்போ எண்ணெய் முதற்கொண்டு வந்தவங்க வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போய் தான் எண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க. நீங்கள் பேக்கெட்டட் எண்ணெயே நான் சின்ன வயசில் நான் பார்த்ததே கிடையாது. 80களுக்கு அப்புறம் தான் அது வர ஆரம்பிச்சு. ஸோ இதை வந்து ரெகுலேட் பண்ணி மீண்டும் வந்து பேப்பரில் வந்து திங்ஸ் இப்போ க்ரோசரி ஸ்டோர்லேயே இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்தது அப்படின்னா இந்த வேஸ்ட்டு குறையறதுக்கு, அதாவது நம்ம வேஸ்ட் மேனேஜ் பண்ணுறோங்கிறத விட வேஸ்ட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சிந்திக்கிறது பெட்டராக இருக்கும்னு தோணுது எனக்கு. இதை நான் பல முறை சிந்திச்சிருக்கேன். நான் எல்லா இடத்துக்கும் போகும்போது எல்லா இடத்துலையும் வந்து பிளாஸ்டிக் பேப்பரில் தான் துவரப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வந்து பிளாஸ்டிக் பேப்பர்லாம் அடிக்கும். தோ அது ஒரு கிரேடு இது அப்ளை பண்ணாலுமே திட் இஸ் ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் வேஸ்ட். அது இதை எப்படி யார் எது பண்ண போகிறாங்கன்னு தெரில. இது மீண்டும் வந்ததுன்னா இந்த கிச்சன் வேஸ்ட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த ஃபுட் வேஸ்ட் இருக்குல்ல, ஃபுட் வேஸ்ட்டு, இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட் வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து யூ கேனாட் அவாய்டு. வேறஸ் இந்த பேக்கெட்டட் ஐட்டம்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் எப்படி அட்டையில் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பட் அதுலேயுமே ஏதோ ஒரு ஃபிலிம் இருக்குது உள்ள. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு, ஏன்னா இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது நீங்கள் அதை இப்போ குறைக்க முடியாது. இந்த ஸ்விக்கி சொமேட்டோ இஷ்யூவை இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஸ்டாப் பண்ண முடியாது. அது பெரிய கல்ச்சரல் ஸ்டாம்ப் ஆயிடுச்சு அது. அதனால் மீண்டும் வந்து இது வேஸ்ட்டை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யாராவது திங்க் பண்ணி அதை அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தோ இட் இஸ் நாட் யுவர் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்கீங்க. தளத்துக்கு வந்ததற்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி. மிஸ்ஸஸ் பத்மாவதி, நீங்க உங்க சார்பில் யாருன்னா வந்தவங்க யாருன்னா பேசுறாங்களா கேளுங்க. நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் ராஜசேகர் இருக்காரு, அப்புறம் ஹரிஹரன் இருக்காரு. தேவேந்திரன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருக்காங்களா, பேசுறாங்களா? சார் அவங்க வர்ற வரைக்கும் நான் ஒரு 2 minutes மட்டும் பேசிடுறேன் சார். வாங்க மேடம், பேசு. இப்ப நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஆஸ் ஆன் டேட்டுக்கு நமக்கு 65 மில்லியன் டன்ஸ் இந்தியால இருக்குன்னா 165 மில்லியன் டன்ஸ் உருவாக போகுது அப்படின்னும் போது ஏறத்தாழ 3 times நம்மளுக்கு அந்த 3 times வேஸ்ட்ல நம்ம என்னவெல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத இவங்க பேசின மாதிரி பிள்ளைகளுக்கு இதை சொல்லணும். நம்ம வந்து குழந்தைகள்ல இருந்து அவங்களுக்கு இந்த வேஸ்ட் இப்படி வாங்கினாதான் நம்மளுக்கு நல்லது, இதுதான் ஹைஜீன் அப்படின்னு கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டாங்க நம்மள. அந்த மாதிரி வந்து வர்றதுல இந்த மாதிரி பிளாஸ்டிக், அவர் நாராயணசாமி சாரும் சொன்னாரு, பேக்கேஜ் இன்னைக்கு வாழை இலையில கட்டி கொடுத்தா எந்த ஹோட்டலுக்கு போய் வாங்குவாங்க? அது சரியில்லை. அந்த ஹோட்டல்ல பேப்பர்ல கட்டி கொடுக்குறான். இந்த மைண்ட் செட் வந்துருச்சு. அந்த பிளாஸ்டிக்ல வந்து அழகா பாக்ஸ்ல போட்டு கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து அதை வாங்கிக்கிற மாதிரி ஒரு இது. என்ன அந்த பிளாஸ்டிக்கை திரும்ப ரீயூசபிளா எது யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரீயூசபிளா வீட்டுல கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரி, உடனே யூஸ் அண்ட் த்ரோ பண்ணாம அந்த இது. இப்போ யூஸ் அண்ட் த்ரோ அந்த பேக் வந்து பேன் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு. ஒன்லி ரீசைக்கிளபிள் வேஸ்ட் இருக்கிற பேக் மட்டும்தான் நமக்கு கடையில கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம நிறைய பொருள் வாங்கும்போது பிரைஸ் அதுக்கான ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் அந்த பைய கொடுக்குறாங்க. இப்படி சின்ன சின்ன திட்டங்கள் நமக்கு வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாலும் இவ்வளோ வேஸ்ட் நமக்கு வர்றதுல எதுலெல்லாம் நம்ம குறைக்க முடியுமோ ஒவ்வொரு வீட்டளவுலயும் நம்ம குறைக்கணும். அந்த ஒரு இதை வந்து பழக்கம் வந்து நம்மளுக்கு நமக்கா வந்து வரணும். அந்த நம்ம வந்து ஓல்டேஜ் பீப்புள் நம்ம பேசுறதை விட அந்த குழந்தைங்க வந்து அதை வந்து ஏன் இது வந்து ஏன் அவங்க சொன்னாங்க பாருங்க, குளோபல் வார்மிங் வரும். இன்னைக்கே பார்த்துட்டோம், பிரான்ஸ்ல இது வரைக்கும் ஏசி வாங்காதவன் கடையை உடைச்சு போய் ஏசி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு.
அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் இந்த மாதிரி மீன் எல்லாம் இந்த வயிற்றுல இந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டு அதுக்கு பசிக்காது, உணவே எடுத்துக்காது, அந்த மீன் எல்லாம் செத்து போயிடும்னு சொல்றாங்க. அந்த மீனை சாப்பிடுற நமக்கும் அந்த பிளாஸ்டிக்கோட ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பத்மாவதி மாதிரி யார் வந்து மக்களை ரொம்ப பேர்கிட்ட போய் பேசுறாங்களோ இதையெல்லாம் பேசி ஒரு சீ சேஞ்சா கொண்டு வரணும். அவங்க மேடம் சொன்னது, வசந்தி மேடம் சொன்ன மாதிரி வெளிநாட்டுல ஒரு நாள் தான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் வாங்குறாங்க, மற்ற நாள் டெய்லி வெட் வேஸ்ட் வந்து டெய்லி ஒரு ஓட்டையில போட்டுடுறாங்க. ஏன்னா ஒரே மாதிரி வீடுகள் கட்டி இருக்காங்க. அந்த வீடுகள்ல இருந்து சிங்கப்பூர் சொல்றேன், நாட்டு அமெரிக்கா, அந்த மாதிரி எல்லாம் சில சிஸ்டம் எல்லாம் செயல்படுத்த முடியுது. இன்சினரேட் பண்றது அப்படின்றதுக்கு நாங்க ஒரு ப்ரொபோசல்ல இன்சினரேட்டர் கொடுத்தோம் சார். நான் ஒர்க் பண்ணும்போது உடனே வந்து அதுல இருந்து வர்ற கேஸ் வந்து அது வந்து ப்ராப்ளம். இது மாதிரி நம்மளுக்கு எப்படி நாய் வந்து தெருவுல வச்சுக்கிற நாய்க்கு வந்து இந்த புடிச்சுக்கிட்டு போக கூடாதுன்றதுக்கு ஒரு குழு இருக்கோ, அவங்களே எடுத்துட்டு போய் இந்த நாயை வச்சுக்கலாம்ல கிடைக்காம. அந்த மாதிரி சிலதெல்லாம் நம்ம ஊர்ல நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜனநாயகமா நமக்கு வந்து பேசுறதுனால, அவங்க அட்வொகேட், அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த உரிமைகள் பத்தி ரொம்ப நம்ம பேசுறதுனால சிலதெல்லாம் உடனே அரசாங்கத்தால செயல்படுத்த முடிய மாட்டேங்குது. அந்த பொதுமக்களுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நன்றி மேடம், நன்றி. நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சில கருத்துக்கள் சொன்னீங்க, மகிழ்ச்சி. உண்மை, அது இதுல முதல்ல வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மஸ்ட். அது வந்து தனி மனிதனோட அந்த ஒரு ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், நிறைய அது செய்ய வேண்டியது இருக்கு. பேசுவோம். மாலதேவா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம், ரொம்ப அருமையா இருந்தது. தேவையான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. ஆனா நம்ம நாட்டுல இருக்கிற இந்த பாப்புலேஷனுக்கு கவர்மெண்டே எல்லாமே செய்யணும் அப்படின் போது அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஒவ்வொரு தனி மனுஷனும் அதுக்கான எஃபெக்ட் எடுத்து அதை செஞ்சாக்கா இது கண்டிப்பாவே சாத்தியமாகும். ஆனா இப்ப நம்ம கடையில வாங்குற வெஜிடபிள் ஷாப்ல எல்லாம் போய் வாங்குற அந்த கவர்லாம் வந்து ரீசைக்ளிங் பண்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆனா அதுலயும் வந்து ஒரு சிலது வந்து அந்த நார்மல் பிளாஸ்டிக்லாம் வரதான் செய்யுது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாடு அரசு வந்து லாஸ்ட் அரசு வந்து மஞ்சப்பை திட்டம்னே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லாரும் நீ மஞ்சப்பை திட்டத்தை மஞ்சப்பைய வாங்கு அப்படின்னே ஒரு எல்லாரும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு காலேஜ், ஸ்கூல்ஸ், அந்த மாதிரியான இருக்கிற எல்லாமே வந்து அவங்கவுங்க இடத்த அந்த பிளாஸ்டிக் இல்லாம இருந்து யூஸ் பண்ணாங்கன்னா அது எந்த காலேஜ், எந்த ஸ்கூல் அது செலக்ட் பண்ணி அது அவங்களுக்கு 10 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம் சொல்லிட்டு பிரைஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் நடக்குதா அப்படின்றது தெரியல. ஆனா அனௌன்ஸ் பண்ணாங்க, அது நல்லாவே தெரியும். ஏன்னா இங்கேயும் வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து சுத்தமா இருக்கணும், வேஸ்ட்டை வந்து கண்டபடி போடக்கூடாது அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டும் நிறைய மெனக்கெடல் எல்லாம் பண்றாங்க. அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். எங்க வீட்டுல இப்ப மேடம் சொன்னாங்கல்ல, வெளியில எடுத்துன்னு போய் கிச்சன் குப்பை எடுத்துன்னு போய் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி மேடம், எங்க வீட்டுல யாரு எப்படியே தெரியாது, நாங்க வந்து அப்படிதான் பழகிருக்கோம். எங்க வீட்டுல கிச்சன் குப்பை வாசல்ல வைக்கவே மாட்டோம். எல்லாரும் வச்சிடுவாங்க, வண்டி வர்றதுக்கு முன்னாடி அது பாட்டுக்கு வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த தெருநாய் வந்து இழுத்து போட்டு எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணும். ஆனா எங்க அப்பா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, இந்த குப்பை வந்து வெளியில வைக்கவே கூடாது வாசல்ல. அது வச்சா நாய் வந்து கண்டிப்பா இழுத்து போடும், காக்கா வந்து இழுத்து போடும். நாங்க அதை வைக்கவே மாட்டோம். வண்டி வரும்போது மட்டும்தான் கொடுப்போம். எங்கன்னா வெளியில நாங்க போறோம் அப்படின்னும் போது எமர்ஜென்சிக்கு நாங்க எதனா எடுத்து வைக்கிறோம்னா கூட எங்க அப்பா விடவே மாட்டாரு. அதனால எங்க வீட்டுல தகராறு தான் ஆகும். ஆனா நாங்க அதை உள்ளதான் வச்சுட்டு போவோமே தவிர நாங்க வெளியில வைக்க மாட்டோம். அதை நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெருமையாவே நான் அதை சொல்லிக்கிறேன். இது வரைக்குமே நாங்க அதை ஃபாலோ தான் பண்ணிட்டு வரோம். அதை மாதிரி எல்லாருமே பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் நானும் சொல்ல வரேன். மேடமோட பிரசன்டேஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. சூப்பர் மேடம், தேங்க்யூ. நன்றி மாலதி. சத்யநாராயண் சார் வாங்க. பத்மாவதி, எக்ஸலண்ட் பிரசன்டேஷன். ஏன்னா நான் ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர். நான் 1980 ஆவா கல்லூரியில் வேலை செய்யும் போது ஐ ஹேவ் அ வெரி குட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதாவது விழிப்புணர்வு வந்து நான் வந்து பப்ளிக்கும், பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, பப்ளிக், ஜெனரல் பப்ளிக் இன் மயிலாடுதுறை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நேஷனல் என்வரன்மெண்டல் அவேர்னஸ் கேம்பெயின் ஒவ்வொரு ஆண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எய்டு கொடுப்பாங்க. அது யார் கொலாபரேட் பண்றாங்கன்னா, சிபி ராமசாமி ஐயர் ஃபவுண்டேஷன், அதாவது என்வரன்மெண்டல் எஜுகேஷன் சென்டர், அங்க வந்து நந்திதா கிருஷ்ணா, அவங்க மூலமா வந்து நாங்க வந்து விழிப்புணர்வு எப்படி பண்ணுவோம்னா, பப்ளிக் ராலி பண்ணியிருக்கிறேன் மயிலாடுதுறையில. அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன்ஸ் நடத்திருக்கிறேன்.
அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் தியேட்டர்ஸ், அந்த நான் ஒரு ஸ்கூல்ல போயிட்டு எங்க மாணவர்களை வச்சு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வச்சு என்ன பண்ணுவோம், விழிப்புணர்வு நடத்திருக்கோம். நிறைய விழிப்புணர்வு நடத்தியிருக்கோம் அந்த காலத்துல. இப்போ நீங்க வந்து பண்ணும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த யங்ஸ்டர்ஸ் யூத்ல நீங்க வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு நிறைய பண்ணணும். நம்ம ஊர்ல என்னன்னா விழிப்புணர்வு பண்ணி ஆகணும். என்னுடைய அப்சர்வேஷன் குப்பை குளம் பார்க்கும்போது நான் வந்து குளத்துல இருக்கிறேன். அங்க என்ன பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து கார்பரேஷன் ஸ்டாஃப் எல்லாம் இருந்தாங்க. இப்போ நிறைய அவுட் சோர்சிங் கொடுத்தாங்க, பிரைவேட் ஏஜென்சி வந்து பண்றாங்க. இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா 2 days 3 days பண்றாங்க. இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ல நான் சொல்லுவேன், நாங்க வந்து ஒரு கவர்ல போட்டு போது அந்த அப்படியே என்ன கொட்டுவாங்க. வெரி பரிதாபப்படும். நம்ம வந்து ஸ்டாப் பண்ணும்போது சாம்பார் மிச்ச பணம் சாதம் இதை எல்லாம் அப்படியே கொட்டுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அவங்க, எப்படி வேலை செய்வாங்க? அது ஒண்ணு. இன்னொரு இது நான் வந்து நிறைய அபிஷியல்ல சொல்லியிருக்கிறேன். பப்ளிக்ல என்ன பண்றாங்கன்னா அந்த டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய பின் எல்லாம் வச்சிருப்பாங்க கார்பரேஷன்ல. அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க சொல்ற ரீசைக்ளிங் அது மாதிரி யாருமே தனி பின்னை வைக்கல. ஈவன் கவர்மெண்ட்லவும் அந்த பின்னை வைக்கிறது இல்ல. ஒரே காமனா இருக்கும். பப்ளிக் போவாங்க, அப்படியே ஸ்கூட்டர்ல போவாங்க, தூக்கி ரோட்ல போடுவாங்க. அது உள்ள இறங்கி கூட போட மாட்டாங்க. இது மாதிரி என்னுடைய அப்சர்வேஷன். அப்புறம் இன்னொரு இது நிறைய பேர் சொல்ல இன்சினரேட்டர் சொல்லுவாங்க. பிரேமா மேடம் ஆல்சோ. என்ன நம்ம சிஸ்டத்துல இந்த இன்சினரேட்டர் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு தெரியும், வெரி வெரி காஸ்ட்லி அஃபேர். இன்சினரேட்டர் சும்மா இல்ல. இவங்க என்ன நினைக்கிற இன்சினரேட்டர் சும்மா எரிக்குதுன்றாங்க. இல்ல, when you have இன்சினரேட்டர் பக்காவா மெயின்டைன் பண்ணோம்னா இட் வில் ஹேவ் crores of rupees இருந்தாதான் மேல போயிட்டு அந்த மாதிரி ஒரு கேசஸ் ப்ரொடியூஸ். உங்களுக்கு தெரியும், நைட்ரோஜன் ஆக்சைடு இதெல்லாம் பண்ணும். ஸோ இட் வில் ஆல்சோ பொல்யூட். ஸோ அந்த ஹைட்டை வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்றது வந்து வெரி வெரி அந்த கரோசிவ்னஸ் இஸ் ஐ நோ வெரி வெல். அப்புறம் என்னுடைய உங்களோட அப்சர்வேஷன் இன்னொரு ஒரு முக்கியமானது வந்து அனிமல் ஹவுசஸ். நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல வெரி வெல் ரிசர்ச் பண்ணும்போது அனிமல் ஹவுஸ் பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கட் பண்ணி அது என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, உங்களுக்கு தெரியும், லேப்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் கட் பண்ணி தூக்கி போட்டுவாங்க. they don't have proper disposal mechanism. நிறைய வந்து அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் வந்து நிறைய ட்ரக்ல எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. அது நான் நிறைய இடத்துல வந்து அனிமல் எத்திக்ஸ் கமிட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஐ ஒர்க் ஃபார் 15 years. அனிமல் எத்திக்ஸ் கமிட்டி வந்து ஐ ஹவ் சீன் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ். அவங்களுக்கு வந்து நான் அவேர்னஸ் கொடுப்பேன், தயவு செய்து அப்புறம் த்ரோ பண்ணாதீங்க. வெதர் யூ சென்ட் டு இன்சினேட்டர் போனா காஸ்ட்லி அஃபேர். நிறைய மெடிக்கல் காலேஜ்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க கலெக்ட் பண்ணி நீங்க பாத்துட்டு நிறைய தயவு செய்து ஹாஸ்பிட்டல்ஸ் பாருங்க, சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் தே டம்ப் as such. அந்த ஆபரேஷன் பண்ண இது மெட்டீரியல், சர்ஜரி பண்ண மெட்டீரியல்ஸ், பிரசவமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி வெரி பேத்தட்டிக் கண்டிஷன் நவ் ஈவன் இன் தி ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் நம்ம வந்து இந்த சினாரியோ, இந்த பிரசன்ட் சினாரியோ இப்போ வந்து நம்ம வந்து அதெல்லாம் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். the people should be given entire stakeholders நான் சொல்லுவேன். ஈவன் இன்ஜினியர்ஸ் ஐ ஹவ் ஆல்சோ சஜஸ்டட் டு கிவ் ஃபார் இன்ஜினியர்ஸ், டெக்னாலஜி பீப்புள் அவங்களாம் கொடுக்கணும். இன்னொன்னு நிறைய பேர் சொன்னாங்க, நாராயணமூர்த்தி சார் இந்த பேப்பர் எல்லாம் மாத்த முடியாது. எஸ் சார், நிறைய பேர் இந்த நாகர்கோயில பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் பாத்தீங்கன்னா தி கலெக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் அகைன் தி கலெக்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஃபுல்லா நான் போயிருந்தாங்க ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு கிஃப்ட் ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போது ஆப்பிள் இல்ல சார் நாங்க வந்து இதுல கவர்ல கொடுப்போம், அதாவது நியூஸ் பேப்பர் தான் கட்டி கொடுப்போம். அவங்க வந்து நியூஸ் பேப்பர்ல பொட்டல மாதிரி கட்டி கொடுக்குறாங்க. நாகர்கோயில வந்து ஐ டோன்ட் நோ நவ் வாட் இஸ் தி சினாரியோ நவ். அந்த மாதிரி நிறைய பண்றாங்க, பண்ணிருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி கலெக்டர். ஈவன் ஊட்டியில தே ட்ரைட். ஊட்டியில பாத்தீங்கன்னா ஒன்லி நியூஸ் பேப்பர் இது மாதிரி பேப்பர்ல தான் கட்டி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய இன்னொன்று ஒரே ஒரு ரிக்வஸ்ட் as a lawyer, we must also give awareness to the legal protection given to this one, the environmental problems. நிறைய பேர் தெரியாது லீகல்ல வந்து we are, see I'm very sorry, we are all ignorant. நிறைய பார்த்து நம்ம இந்தியால வந்து we are ignorance of law. So ignorance of ignorance of law is not an excuse. Because I have made for my animal ethics cabinet நிறைய அனிமல் டிசெக்ஷன் பார்க்கும்போது I have threatened with all my zoology teachers with the laws, the existing animal protection law, Indian Wildlife Protection Act, Animal Welfare Act எல்லாம் வச்சு I have threatened my colleagues. இது மாதிரி பண்ணீங்கன்னா லா இருக்கு, ஈவன் ஃப்ராக் யூஸ் பண்ணீங்கன்னா கூட இட் இஸ் இன் ஷெட்யூல் ஆக்ட்ல இருக்கு. அவங்களுக்கு ஆக்ட் எல்லாம் சொல்லுவேன். ஆனா பிகாஸ் ஐ வாஸ் இன் வைல்ட் லைஃப் பயாலஜி, ஐ ஹவ் ஸ்டடிட் என்டையர் லாஸ் ஆஃப் தி அனிமல் ப்ரொடெக்ஷன் லா ஃபுல்லாவே படிச்சுட்டு ஷெட்யூல் பண்ணி ஐ ஹவ் த்ரிட்டன். ஃப்ராகை வச்சா இட் இஸ் இன் வைல்ட் லைஃப் இந்தியன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெட்யூல் 2ல இருக்கு. That means it's an offense. Even if you hold single frog, you will be arrested. The principal of the college will be arrested. அப்படின்னு சொல்லி மிரட்டி அதெல்லாம் பண்ணி. ஸோ அது மாதிரி நீங்க வந்து இந்த லால இருக்கும்போது we are also give awareness with regard to law. So with this really I'm very happy and you will do more and more involvement in the awareness program. I wish you good luck Padmavati for all these things. Thank you very much. Thank you, sir. Definitely I will do, sir. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சிவகுமார் சார் பேசுங்க. வணக்கம். வணக்கம் பத்மாவதி மேடம், வணக்கம். ஆஸ் அ அட்வொகேட் நீங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டாபிக் எடுத்து பிரமாதமாக கொடுத்துருக்கேன். குட். இட் இஸ் எ குட் அவேர்னஸ் ப்ரோக்ராம், நல்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம். நான் 60 வருஷமா மெட்ராஸில் இருக்கேன். 60களில் வந்த இப்போ இருக்கேன்.
நானும் எல்லாரும் ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கு நண்பர்களெல்லாம் கிண்டலா சொல்றது, குப்பை ஊரியான்னு, சரியான குப்பை ஊரியா, நாத்தம் பிடிச்ச ஊரியான்னு. எங்க போனாலும் மூக்கு பிடிக்கிட்டு போனாக்கா அது கிண்டாபுரம் ஃபிஷ் மார்க்கெட்டா இருக்கும். மெரினா பீச் போகணுமா, அங்க அவ்வளவு வேஸ்ட் குப்பையா இருக்கும். ஒரு பக்கம் கடல் அலை இருக்கு, இந்த பக்கம் ஒரு பக்கம் குப்பைகளா இருக்கும். எனக்கு சகிக்க முடியாது. தெரு முனையில போறப்போ நாத்தம், குப்பையை தூக்கி தூக்கி போட்டு அந்த நிலைமை மாறி கடந்த 5-6 வருஷமா மேபி கொஞ்ச நாளா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஐ கேன் என்னால் அப்ரிஷியேட் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணதுனால நல்ல அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போ நான் என்ன மந்த்லி ப்ரொவிஷன்ல நான் வாங்கக்கூடியது 3 கருப்பு கவர் வேஸ்ட் வாங்குவேன். எல்லா ரூம்லயும் ஒவ்வொரு பக்கெட் போட்டு அதை கவர் போட்டு, முடிஞ்ச வரைக்கும் இங்க இருந்தா பேப்பர் வேஸ்ட், பின்னாடி போனீங்கன்னா கார்பேஜ் வேஸ்ட், கிச்சன், இப்படி பிரிச்சு பிரிச்சு போட்டு ஒரே பக்கெட்ல போடுறோம். அவங்க பிரிச்சு எடுக்கிறாங்களா இல்லையா, மொத்தமாக தான் போடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னும் அந்த குப்பை எடுக்கிறவங்க அந்த அவேர்னஸ் வரல, எல்லாத்தையும் ஒன்றா தான் போடுறாங்க. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஒரு தெருவெல்லாம் குப்பையா இருந்த தெருவெல்லாம் போயிட்டு இப்போ ஓரளவு நல்லா இருக்கு. அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் கூட போயிடுச்சு. இன்ஃபேக்ட் குப்பை இருக்கிற இடத்துல எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. நான் பார்த்தேன், எங்க தெருமுனையில ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணி சிசிடிவி கேமரா வச்சு தேவையில்லாத குப்பை போடுற ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஜனங்க அப்படியே கையில எடுத்து போவாங்க, அப்படியே போட்டு போவாங்க. நான் அங்கிருந்து பார்த்துட்டே இருப்பேன், மறுபடியும் எடுத்து போய் குப்பையில போடுறதெல்லாம் இருக்கேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கும். நாங்க செய்யறோம். நல்ல நல்ல பிறகு எனக்கு வீட்டுல ஆஸ் ஏ காமன் மேன் நான் சந்திக்கிறது மரக்கழிவு. தோட்டத்துல மரங்கள்லாம் இருந்துச்சு, இந்த கழிவுகளை அகற்ற முடியாம வெட்டி வெட்டி போட்டு வெளியே போட்டு அது ஒரு வாரம் ஆகுது. அது மக்கி அது ஸ்மெல் வந்து, அதனாலே சில மரங்கள்லாம் வெட்டி போட்டேன். சின்ன அந்த அளவுக்கு மரக்கழிவு ஒண்ணு. கார்பரேஷன் வச்சிருக்க தெரு மரங்கள் அது கடகடன்னு வளர்ந்து மொட்டை மாடி எல்லாம் மேல வருது. அது வெட்டி போட்டா ஒரு லாரி அளவுக்கு அந்த மரங்கள் வருது. அது 1 வீக் ஆகுது ஒண்ணு. இது இல்லாம இந்த மரங்கள்ல இருந்து விழக்கூடிய மாசத்துக்கு ஒரு எலி சத்து கிடக்குது, இல்ல ஒரு பெருச்சாலி, இதெல்லாம் டிஸ்போஸ் பண்றது நான் கஷ்டப்படுறேன். நான் திருச்சி குப்பையில போடுறதில்லை. முடிஞ்ச வரைக்கும் தோட்டத்துல ஒரு 10க்கு 10 ஒரு மண் தரை வச்சிருக்கேன். அதுல எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நோண்டி நோண்டி மண்ணை புதைச்சிடுறேன். இந்த செத்து போன இறந்து போன இந்த அனிமல், அந்த பேர்ட்ஸ் எலிகள்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்ன்ற ஏன்னா ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? அதை பத்தி சொல்லுங்க. நான் கார்பரேஷன்ல கவர்ல போட்டு கொடுக்கணுமா? நான் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் என் வீட்டு தோட்டத்துல கொஞ்சம் மண்ணு இருக்கிற அதை நோண்டி மண்ணுல புதைச்சிடுறேன். இதுக்கு வேற என்ன வழி இருக்கா? இது எங்க குப்பையில் மட்டும் நாத்தடிச்சு கிடக்குது. இது மட்டும் சொல்லுங்க. எலிகள் செத்து கிடக்குது, அணிகள் செத்து கிடக்குது. அது நாட்டுல இதுல இல்லையா, அக்கேஷன்ல வர்றப்போ நான் யூஸ் பண்றது மண்ணை தோண்டி புதைச்சிடுறேன். இதுக்கு வேற குப்பை தொட்டியில் தான் போடணுமா, இல்ல அதுக்கு என்ன உங்களுக்கு சொல்யூஷன்? சார் ஆக்சுவலி அதுக்கு வந்து நம்ம ஒரு செப்பரேட் கவர் போட்டு மேல எழுதி கொடுக்கலாம், இல்ல சொல்லி அவங்க டஸ்ட் கலெக்ட் பண்றவங்கள்ட்டே கொடுக்கணும் சார். நம்ம அது கவர் போட்டு தனியா செப்பரேட்டா நம்ம கொடுக்கணும். அது காமனா போடாம தனியா கழிவுகள் தான் நாத்தடிக்குது. அந்த கழிவுகள் தான் தெரு முனையில நாத்தடிச்சு கிடக்குது. அதை அப்படியே கவர்ல போட்டு தூக்கி போட்டுறாங்க, அதுதான் நாத்தடிச்சு கிடக்குது. இதுதான் இது இப்ப நான் சந்திக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்ல குட் பிரசன்டேஷன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி நன்றி. வாங்க தேவேந்திரன் வாங்க. வணக்கம் சார். ஒரு எக்ஸலண்ட் பிரசன்டேஷன் மேம், கங்க்ராட். அதே போல் இப்போ நம்ம வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சாலிட் அண்ட் லிக்விட் அந்த 2 திங்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இப்போ நிறைய இடங்கள், இப்போ நான் வந்து இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன். இப்போ அப்பார்ட்மெண்ட் கிளீனாக இருக்கு, பட் ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த எக்ஸ்டர்னலாக வெளியே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இவங்க போடுற திங்ஸாக இருந்தாலும் சரி, அது அப்படியே போடுறதுனால ரொம்ப நாள் தேங்கி இருக்கிறத தாண்டி சைடில் இப்போ நிறைய ரைஸ் மீந்து போகுது, அது ஏதாவது வைக்கிற நமக்கு சாப்பிட்ற விஷயங்கள் ஏதாவது மீந்து போச்சுன்னா அதை அவன் எதில் போடணும்னு தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த ரோட்லேயே போட்டுடுறாங்க, ரோட்லேயே ஊத்திடுறாங்க. ஸோ அப்படி போகும்போது அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது, அதை தாண்டி வந்து அந்த மாதிரி அவங்க ஏன் அந்த மாதிரி நிலைக்கு போறாங்க, அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ அவங்க அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ அதே போல நீங்க அந்த குப்பை கிடங்குலாம் நிறைய இந்த பள்ளிக்கரணை குப்பை கிடங்கு அது மாதிரிலாம் இருக்கு. இப்போ அது வந்து அப்படி ஒரே இடங்கள்ல போட்டா கூட இப்போ அந்த பகுதி மக்களுக்கு அதன் மூலமா ஏதாவது நிறைய அந்த காற்று மூலமா இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா ஏதாவது
டிசீஸ் ஏதாவது ஏற்படுமா அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின். கண்டிப்பா ஏற்படும் சார். நிறைய டிசீஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஈவன் நாட் ஒன்லி பள்ளிக்கரணை, இப்ப ஈவன் கொடுங்கையூர் எடுத்துக்கோங்க, அந்த சைடும் அதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் இந்த மாதிரி ஓப்பன் ஏரியால டம்ப் பண்றாங்களோ அந்த ஏரியாவை சுத்தி இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். தென் நிறைய கொசு தொல்லை இருக்கும். அதனால கொசுவால ஏற்படுற டிசீஸ் என்ன அப்படின்றது அந்த மாதிரி நிறைய ஏற்படுது. இது கண்டிப்பா ஓப்பன் ஏரியால நம்ம டம்ப் பண்றதுனால நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். நாட் ஓன்லி அங்க ஓகே, அப்ப இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கிறவங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்றது மட்டும் இல்லாம ஈவன் நம்ம அந்த சைட்ல வந்து நம்ம அந்த ஏரியாவை கடக்குறோம்னாலும் நம்மளும் அதை ஃபேஸ் பண்ணுவோம். ஈவன் காத்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, டஸ்ட் வந்து மேல படும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் ஒரு கேரியர் ஆயிடுறோம். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுறோம் கரெக்டா. அப்போ ஆல் ஓவர் எல்லா பிளேஸ்க்கும் இது மைக்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, தென் இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்ப டெக்னாலஜி நீங்க வளர்ந்த இப்ப இந்த காலத்துல ஓப்பன் ஏரியால நீங்க இருக்க பிளாட்ஸ்ல இந்த மாதிரி பண்ணல அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க அங்க மெயின்டைன் பண்றவங்க கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் இந்த மாதிரி. ஏன்னா ஓப்பன் பிளேஸ்ல இந்த மாதிரி இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து, ஏன்னா இப்போ மேக்சிமம் சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட நம்ம வந்து சொல்லணும், ஆக்ஷன் எடுக்கணும். அப்படியும் கேட்கலையா நீங்க வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷனோ அந்த சொல்யூஷனை நம்ம வந்து ரெமடியை நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இல்ல இப்போ என்னன்னா ஏன்னா டெக்னாலஜி நம்ம நல்லா பப்ளிக் வளர்ந்த அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும்ல சார். ஓகே மேம், இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்துலயும் கூட இப்போ நீங்க பள்ளிக்கரணை மட்டும் இல்ல, இப்போ தாம்பரம் மட்டும் அந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய குப்பை கிடங்கு இருக்கு, அந்த படப்பை அந்த ரோட்ல. அதே போல திருநீர்மலை எஸ் சார், அந்த பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய குப்பை கிடங்கு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கு இடங்கள்ல சார். இப்படிலாம் இந்த மாதிரி நோய்கள் ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்துல கூட கவர்மெண்ட் அதுக்காக ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். சார் நம்ம இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்களே கார்பரேஷன்ல இருந்து வந்து தீ வச்சு விட்டுட்டு போயிருவாங்க. ஈவன் நான் தாம்பரம் நான் தாம்பரத்துல ஏரியாவிலையும் பார்த்திருக்கேன். அதே மாதிரி நீங்க சொல்ற அந்த கிஷ்கிந்தா ரூட்ல அந்த ரூட்லயும் இந்த மாதிரி டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால எல்லாம் இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஈவன் பாத்தீங்கன்னா இப்ப ரெய்னி சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த மழையா அடிச்சிட்டு வரும். இது எங்க நேரம் வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம மெரினா பீச் அந்த கழிமுகத்துக்கு தான் வரும். இந்த டஸ்ட் எல்லாம் அடிச்சுட்டு மழை டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மொத்தமா வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் அது எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும். எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அடையார் ரிவர், அந்த திருநீர்மலை வழியே வரும் அடையார் ரிவர், அப்படியே உள்ள கூடி வந்து அடிச்சுட்டு வந்து இங்கதான் வந்து இருக்கும் மொத்தமா. இது கண்டிப்பா இது ஒரு பெரிய இஷ்யூ தான் சார். இன்னும் கொஞ்சம் அவேர் ஆகணும். இப்ப சிட்டிக்குள்ள இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கிளவுஸ் போட்டு வராங்க, மாஸ்க் போட்டு வராங்க, இப்ப வந்து கலெக்ட் பண்றாங்க, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவுட் ஆஃப் சென்னையை தாண்டி எப்படி இருக்கு அப்படின்றது தான் இங்க கொஸ்டின் மார்க்ஸ் மெயினா. ஈவன் நான் தர்மபுரி ஏரியால எல்லாம் பார்த்திருக்கேன், டஸ்ட்டை கலெக்ட் பண்ண வருவாங்க, நிக்கவே மாட்டாங்க. அவங்களும் நிக்கவே மாட்டாங்க, விசில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு கொடுத்தா கூட அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. நான் பார்த்திருக்கேன் சார் நிறைய இடத்துல. ரெண்டு விதமான டைப்பாவும் இருக்காங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸை வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் ஒபே பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து இந்த கான்ஃபிளிக்ட வந்து நம்ம வந்து உடைக்கணும். அது உடைச்சாதான் கரெக்டான ஒரு பாத்துக்கு நம்ம போக முடியும். இப்போ ஊட்டி போன்ற இடங்கள்ல அவங்கவுங்க வேலையை கரெக்டா செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது எந்த இடத்துலயுமே. எஸ் மேம், இப்போ இந்த இப்ப நீங்க ஊட்டி உங்க போன்ற பிளாட்ஸ் இடங்கள்லாம் இருக்கு, கண்டிப்பா நீங்க அங்க இருந்து சொல்யூஷன் தேடலாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ப்ராப்பரா பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே மேம். இப்போ வந்து எஸ் சார். ஊட்டி போன்ற இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப செக்யூராகவே அவங்க ஐ மீன் இந்த மேட்டுப்பாளையம் தாண்டினாலே வந்து வாட்டர் பாட்டில் இருந்து சரி எனி பிளாஸ்டிக்னாலும் அது உடனே அவங்க அங்கேயே அங்கே செக்கிங் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதை தாண்டி ஊட்டிக்கு போனால் அங்கே நிறைய பிளாஸ்டிக்கை பார்க்கறதே ரொம்ப ரேர், ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் எது வாங்கினாலும் ஒன்று அந்த பேப்பர்ஸில் போடுவாங்க, நியூஸ் பேப்பர்ஸ் மாதிரி அந்த மாதிரி பேப்பர்ஸில் பண்ணி தராங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு பையில அதாவது காட்டன் பையில போட்டு தராங்க. ஸோ இப்படிதான் இருக்கு. ஏன் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சட்ட திட்டங்களை இங்கே ஏன் நம்ம நார்மலா சென்னை சிட்டி கோயம்புத்தூர் இது போன்ற இடங்கள்ல ஏன் பண்ண முடியல? அதே போல இந்த பிளாஸ்டிக்னு பார்க்கும்போது இந்த பருப்பு இப்போ நிறைய இந்த மளிகை சாமான்லாம் வாங்கும்போது பிளாஸ்டிக் ஒழிச்சாச்சின்னு சொல்றோம். ஆனால் சில திங்ஸ் வாங்கும்போது பருப்போ உளுந்தோ அல்லது ஷாம்போ சோப்போ எது வாங்கினாலுமே அந்த கொடுக்கக்கூடிய அந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் இருக்கு.
இப்ப சார் நம்ம சில திங்ஸ் எங்கேயுமே வாங்க ஒழிக்கல போகும்போது சார். வேணா பிளாஸ்டிக் வேணா நம்ம சொல்லும் போது வேணா சொல்லிக்கலாம். எல்லா இடத்துலயும் எல்லா விஷயமும் இருந்துட்டு தான் இருக்கு. எதுவுமே குறையல சார். வேற வேற மாதிரி வேற வேற ரூபத்துல நம்மள டெய்லியும் அது நம்மள ஆட்கொண்டுட்டு தான் இருக்கு. இதுதான் உண்மை. நிதர்சனமான உண்மை என்னன்னா இதுதான். தென் ஊட்டி மாதிரியான இடத்துல ஏன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அங்க ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க அனிமல்ஸ் இருக்கு. அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். அப்படின்றதுக்காக அங்க மெயின்டைன் பண்றாங்க. இங்க மத்த ஏரியால ஏன் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா, இங்க பாதிப்பு மனுஷனுக்கு மட்டும்தான்ற போது அது வெளிப்படையா தெரியறது இல்ல. அதனால அதை யாரும் எடுத்துக்கிறது இல்ல. இதுதான். அங்க அனிமல் சாப்பிட்டுட்டு செத்து போயிருச்சுன்னா அது நியூஸ்ல வந்துரும். இங்க இப்ப இந்த வியாதி தான் வந்திருக்குன்னு நம்ம சொன்னாதான் தெரியும். மாசா வரும்போதுதான் நம்ம அதை பத்தி அவேராவே எடுத்துக்கிறோம். இப்ப டெங்கு ஆகட்டும், மலேரியா ஆகட்டும், டைபாய்டு ஆகட்டும், காலரா ஆகட்டும், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கும்போது யாருக்குமே எதையுமே தெரிய போறது இல்ல. இப்ப ஒரு டிசம்பர் மந்த் நிறைய டெங்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் கொசு மருந்து அடிக்க கார்பரேஷன்ல இருந்து 3 நாளைக்கு ஒருக்கா வந்துகிட்டே இருப்பாங்க. அதர்வைஸ் வரமாட்டாங்க. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணா தெரியும். ரீசன் என்னன்னா, பாதிப்பு வந்தா மட்டுமே தான் ஆக்ஷன் எடுப்போம், சொல்யூஷன் தேடுவோம். பாதிப்பு வரலன்னா நாங்க தேட மாட்டோம் அப்படின்ற கல்ச்சர் கொஞ்சம் இருக்கு. அது மாத்திக்கணும் நம்ம. ஒரு எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேவேந்திரன். முதல்ல நம்ம கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நாம கரெக்டா இருக்கிறோமா? கடைக்கெல்லாம் போனா பிளாஸ்டிக்ல கொடுத்தா வேண்டாம், நான் பை எடுத்துட்டு வந்திருக்கேன், பையில வாங்கிட்டு போறேன், எனக்கு பேப்பர் பேக்ல கொடுங்க அப்படின்னு நாம கேட்கிறோமா? எத்தனை பேர் நமக்குள்ள அது கேட்கிறோம் சொல்லுங்க. அப்ப நாம முதல்ல சரியாகணும். நாம முதல்ல சரியானாதான் அடுத்தவங்களுக்கு நாம கேள்வி கேட்குது, இவங்க குப்பை போடுறாங்க, அவங்க குப்பை போடுறாங்க சொல்றது ஈஸி. செயல்படுத்துறதுக்கு நாம எல்லாருமே தயாரா இருக்கணும். நாம அதை பயன்படுத்தணும். தேவேந்திரன் எங்க அபார்ட்மெண்ட் கிளீனா இருக்குதுன்னு சொல்லும் போது நான் என்ன நினைச்சேன்னா, எங்க அபார்ட்மெண்ட் கிளீனா இருக்குது, நாங்க தான் கிளீனா இல்லைன்னு சொல்றாருன்னு நினைச்சேன். வாங்க ஆரம்பிங்க சார். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பத்மாவதிமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அவேர்னஸ் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டீபன் சார் கேட்டாரு, நாம முதல்ல சரியா இருக்கணும். நான் முதல்ல நான் சரியா இருக்கிறோம். ஏன்னா தன்னம்பிக்கையோட சொல்லுவேன். ஏன்னா நான் பசங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்க, அப்ராட்ல இருக்கிறாங்க. அதனால நான் அடிக்கடி விசிட் பண்ணிட்டு வர்றேன். அவங்க பார்க்கணும். வசந்தி அம்மா சொன்னாங்க வாரத்துக்கு ஒரு நாள் தாடுங்க. ஆமாம், உண்மைதான். கனடாவில் பையன் இருக்காரு. அதனால அவர் சொல்லணும், வாரத்துக்கு ஒரு தடவை தான் வண்டி வரும். அந்த வண்டியில் நீங்கள் பயோவில் போடணும். தனியாக கட்டைன்னா கட்டையை போட்டு வச்சிருக்கணும். பிரித்து வைக்கணும். எந்தெந்த பொருளை பிரித்து வச்சா தான் எடுக்கணும். அடிக்கடி அதெல்லாம் பார்த்த நினைவுகள்னால நாங்கள் பயோ வேஸ்ட் போடுறதே கிடையாது. நாங்கள் குப்பை வண்டி வரும்போது போடுவோம். இல்லைன்னா அதை எடுத்துக்கிட்டு அங்கே அதுக்குன்னு வச்சிருக்க எங்கே எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, ஒரு 15-20 நிமிஷம் வண்டியில் 2 வீலரில் போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை ஒரு பழக்கமாக வச்சிருக்கிறேன். ரெண்டாவது, கடைக்கு போகும்போது முன்னால் பார்த்தீங்கன்னா நான் பையை கட்டாயம் கொண்டு போகிறேன். கட்டாயம் கொண்டு போயிட்டு தான் பை இல்லாமல் போகிறதே கிடையாது. காரணம் என்னென்னா எல்லா கொடுக்குற கடையிலையும் பிளாஸ்டிக் அது கிரேடு வச்சுருக்காங்க. இது சீக்கிரம் மக்கிரும் சார்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பிளாஸ்டிக் எவ்வளோ நாளில் மக்கும், எவ்வளோ நாள் மக்காதுங்கிறது நமக்கு அது இது தெரியாது. நம்ம எதுக்கு அதை வாங்கணும்னு. அதனால் அந்த பை வாங்குறதுக்கு பதிலாக நாங்கள் காய்கறி எல்லாம் வாங்கினா பையில் தான் வாங்கிட்டு போகிறோம். ஒரு பைக்கு 2 பை கார்லேயோ பைக்லேயோ எப்பயுமே போட்டு வச்சுருப்போம். எதேச்சியாக போய் வாங்கினோம்னா கூட அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வரோம். அதையும் மீறி சில கடைகளில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஏதோ ஒரு விதமாக நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அது வந்துக்கிட்டு இருக்கிறது என்ன? இப்போ ஒரு மைசூர் சாண்டல் சோப்பு ஆனால் உள்ள ஒரு பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு அட்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அப்புறம் இப்போ உளுந்து துவரை இந்த மாதிரிலாம் பருப்பு பெரிய சூப்பர் மார்க்கெட் கடைகளுக்கு போனால் அங்கே பாக்கெட்டில் தான் விற்கிறாங்க. ஆனால் அது எந்த கிரேடில் இருக்குது என்ன இதுங்கிறது நமக்கு தெரியாது. வேறு வழியில் அதை வாங்கி தான் பிரிட்ஜு கொடுக்கும்போது நாங்கள் தனியாக இதெல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ட் பண்ணி தனியாக பிளாஸ்டிக்னு போட்டு குப்பையில் அந்த மாதிரி தான் நாங்கள் டிஸ்போசல் பண்ணுறோம். இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு இடம் காலியாக இருக்குது. நாங்கள் காலையில் வீட்டில் இருந்து கேமராவில் பார்த்தா அப்படி பைக்கில் போகும்போதே தூக்கி அப்படி எரிஞ்சிட்டு போவாங்க. அதை பார்த்தா எங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது அவனை கூப்பிட்டு நிறுத்தி கூட சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. மனுஷனுக்கு முதல்ல அடிப்படை அறிவு படிப்பு இருக்கணும். முதல்ல சுய ஒழுக்கம் வேணுங்கிறது சொன்னீங்க பார்த்தீங்களா? அது மாதிரி சுய சிந்தனை சுய சார்பு முதல்ல நமக்குள்ள இருந்தால் ஒழிய இதை மாற்ற முடியாது. இது மாற்றணுங்கிறது நாம மட்டும் கடைப்பிடிச்சா போகிறது, நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரணுங்கிற ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நாமளும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வரலாங்கிறது என்னுடைய எண்ணம்.
அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி அதிகமாக வந்து இந்த மாதிரி குப்பை கழிவுகளை போடுறவங்களுக்கு வந்து தண்டனையை கொஞ்சம் கடுமையாக்கலாம் அப்படி மாதிரி சொன்னால் கூட ஒரு தப்பு இல்லை. அவங்க வெளிநாட்டில் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் சின்னதாக வந்து இந்த மாதிரி போடுற இடத்துல தூக்கி தூர போடுறதுல இங்கேயா நிறைய இடங்கள்ல கேமரா வச்சிருக்கான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கவனிச்சு யாரு போடுறான்னு பார்த்தா அந்த நான் வண்டி நம்பர் இப்போ வந்து சிக்னல் நின்னா வந்து கிராஸ் பண்ணி வயலேட் பண்ணா வந்து நீங்க வந்து 1000 2000 போடுறீங்களா ஃபைனு, அதே மாதிரி இந்த மாதிரி போடுறதுலயும் நீ கொஞ்சம் கொண்டு வந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கு நல்லா இருக்கும். சொல்லுங்க முதல்ல ஒரு பேப்பர் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் உங்களை போல வந்து நிறைய வந்து சொல்றீங்க வந்து நிறைய பேர் விழிப்புணர்வு முகாமெல்லாம் நடத்தும் போது அதற்கு நல்ல படிப்பணியாக தான் இருக்குது. ஆனாலும் சில நேரங்களில் வந்து அது வந்து கேட்காதவங்களுக்கு வந்து சட்டத்தின் மூலம் கொஞ்சம் தண்டனையை கடுமையாக்குனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா, வாழ்த்துக்கள். சிறப்பு. நன்றி சார், நன்றி சார், நன்றி. சட்டம் போடுறவங்களே தவறு செஞ்சா என்ன பண்றது? அவங்களையும் பிடிச்சி உள்ள தள்ளணும். பிரச்சனை அதுதான். வேற என்ன அங்கதான் பண்றது? அந்த அந்த சட்டத்தை கரெக்டா காப்பாத்துறவங்களுக்கு கரெக்டா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா மகிழ்ச்சி. இருக்கும். உண்மைதான், வேற வழி இல்லை. நன்றி. எதையாவது ஒரு இடத்துல வந்து நம்ம திருந்தணும். கொஞ்சம் 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 எல்லா யாரா இருந்தாலும் தண்டனைன்றது இருக்கணும்ன்ற அந்த ஒரு இடத்துல இருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எவாஞ்சலின் வாங்க. தேங்க்யூ. முதல்ல இந்த ப்ரெசன்டேஷனை செய்த பத்மாவதி மேடம் அவங்களுக்கு எங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் நிறைய என்னுடைய சிறு வயதில் இருந்த அனுபவங்கள் தான். பேப்பர் பேக்ஸ், மற்றது மீன் இல்லாவிட்டால் அப்படி மச்சம் வாங்கினால் இலையில தான் சுற்றி கொடுப்பாங்க. பொலித்தீன் என்றாலே என்னன்னு தெரியும். ஒரே ஒரு பொலித்தீன் இருந்தது எனக்கு ஞாபகம் என்னுடைய வீட்டில், ஒரு துண்டு பொலித்தீன். மற்றது தண்ணி கொண்டு போறது எல்லாம் கண்ணாடி போத்தல்கள்ல தான். மருந்து வாங்க போனா நாங்களே போத்தல்களை கொண்டு போறது. தேங்காய் எண்ணெய்க்கு என்று நீங்க சொன்ன மாதிரியே ஒரு போத்தல், அதுக்காக மண்ணெண்ணெய் கெரசின் ஆயில் அது வாங்குறதுக்கும் ஒரு போத்தல் தான். பிறகுதான் நாங்க இந்த பிளாஸ்டிக் யுகத்துக்கு தள்ளப்பட்டோம். என்ன கவலைக்குரிய இதென்றா, நான் ரீசைக்கிள் பண்ணி ஸ்ட்ரா, அதாவது அந்த எங்களோட குழாய்கள் உறிஞ்சி குடிக்கிற குழாய்களை ரீசைக்கிள் அதே பிளாஸ்டிக் ஒரு பொலித்தீன்ல தான் அதே விற்கிறாங்க. அப்ப அநேகமா பொருட்களை பாதுகாக்கிறதுக்குன்றே திருப்பி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் விற்கிறாங்க. அது மட்டுமில்ல, நான் இன்னும் வேற அந்த ஒவ்வொரு பயிற்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர்ல தண்ணி வைக்காம எல்லாருக்கும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் போத்தல். அவங்க என்ன செய்யறது, அதை குடிச்சிட்டு அரைவாசியை குடிச்சிட்டு வைப்பாங்க, திருப்பி ஒரு போத்தலை போய் எடுப்பாங்க. இப்படி சில வேளை சூழல் பற்றி வைக்கிற ஒர்க் ஷாப்ஸ்லயே இது நடக்கிறது சாத்தியமாக இருக்கிறது. அதுவும் ஒரு துக்ககரமான காரியம். இப்ப இலங்கையில கட்டாயமாக நாங்கள் பேக்ஸ் கொண்டு போகணும். இல்லாவிட்டால் அதிகப்படியான பணம் செலவழித்து தான் நாங்க அங்க சூப்பர் மார்க்கெட்லயோ கடைகள்ல 3, 5 ரூபாய் 10 ரூபாய் என்று சொல்லி பேக்ஸுக்கு விடுறாங்க. எங்களுக்கும் ஒரு நகராட்சி மாநகர சபை என்று சொல்லுவோம். உங்களை மாதிரில சின்ன ஒரு நகரம் தான் கண்டி நகரம். கண்டி மாவட்டத்திலே 1.4 மில்லியன் மக்கள் போல்தான் வாழ்கிறார்கள். என்றாலும் எங்களுடைய மாநகர சபையிலே ஒரு நேர அட்டவணை கொடுத்திருக்கிறாங்க, ஒரு டைம் டேபிள் மாதிரி. திங்கட்கிழமை வந்து முக்கிய பொருட்கள், அதாவது செவ்வாய்க்கிழமை பிளாஸ்டிக் மற்றும் போத்தல்கள், புதன்கிழமை லெதர் தோல் மற்றும் அந்த செருப்பு, அப்படி ஒரு அளவுக்கு ஒழுங்காக அது நடைபெற்று கொண்டு வர்றபடியால் அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம். அது மட்டும் இல்லாம ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஒவ்வொரு எங்களுடைய கண்டி நகரத்தை பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு ஏரியாவா. அதுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல அந்த மாநகர சபையில வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பொறுப்பான அதிகாரிகள் நாங்க இருக்கிறோம், போலீஸ்ல இருக்கிறாங்க. ஆனபடியா ஒரு அளவுக்கு தகவல் பரிமாற்றம் ஒழுங்காக நடந்து கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கையிலே டெங்கு நோய் அதிகமாக பரவி, நான் நினைக்கிற மாதிரிக்கு ஜூலை மாதத்திலே 30 பேர் போல மரணித்திருக்கிறார்கள். ஆனபடியால் மிகவும் என்ன சொல்றது, ஸ்ட்ரிக்டா அதை கொஞ்சம் பாக்குறாங்க, வந்து வீடுகள்ல வந்து பாக்குறாங்க. எங்களுடைய என்னது ஃப்ரிட்ஜ், அந்த தண்ணி சிலவெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னால இருக்கும் பழைய ஃப்ரிட்ஜஸ்ல அது செக் பண்றாங்க. வாளிகள்ல பாத்திரங்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்குதா, தேங்காய் சிரட்டைகள் இருக்குதா தோட்டத்துல, அதெல்லாம் வந்து செக் பண்றாங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை எங்களுடைய பகுதியிலே ஒரு கூட்டம் நடக்கும். அதுக்கு நாங்கள் கட்டாயமாக போக வேண்டும். அதிலே தான் எங்களுக்கு சொல்வார்கள், ஒரு நாளைக்கு இத்தனை மில்லியன்
டன் குப்பை சேகரிக்கப்படுகிறது, எங்கே அது இந்த இன்சினரேஷன் மற்றும் அது பிரிக்கப்பட்டு எப்படியாக அது அப்புறப்படுத்தப்படுகிறது, இல்லாவிட்டால் மீள் பாவனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்றும் சொல்கிறார்கள். எங்களுடைய சமூகத்திலும் இந்த த்ரோவே சொசைட்டி தான். முந்தியெல்லாம் ஒரு ஒரு உடுப்பு ஒரு துணி வாங்கினால் நாங்க தொடர்ந்து நிறைய நாட்கள் பாவிப்போம். ஆனா அப்படி இல்லை. இப்பொழுது ஒரு 2 முறை போட்டுவிட்டு அதை அப்புறப்படுத்தி விட்டு இன்னொன்று வாங்குறது, ஒரே பொருட்கள் வாங்கி 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 குவிக்கிற ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிவிட்டோம். அது ஒரு கவலைக்குரிய காரணம். ரீயூஸ் என்ற அந்த முந்தி ஒரு ஆடை கிழிந்தால் அதை பேட்ச் செய்து அதை தைத்து போட்ட காலம் போய் கையிலே பணம் இருக்கிறது என்பதற்காக போய் போய் வாங்குற ஒரு சமுதாயமாக மாறி இருக்கிறது. மற்றவர்களுடைய அடுத்த வீட்டிலே இல்லாவிட்டால் தொழில் செய்கிற இடத்திலே எப்படி அவர்கள் உடுத்தியிருக்கிறார்கள் என்று பார்த்து ஒரு போட்டி நிலைமை காணப்படுகிறதை நான் காண்கிறேன். அது கடைசியாக போய் சூழலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதை நான் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி எவாஞ்சலின். இலங்கையில இருக்கிற செய்திகளை சொன்னதுக்கு நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து வேற யார் பேசுறீங்க? பேசிடுமா? சொல்லுங்க மேடம், வாங்க. டாக்டர் மேடம் வாங்க. சான்ஸ்க்கு நன்றி சார். மேடம் பத்மா நல்லா பேசியிருக்காங்க சார். அவங்களே சொல்றாங்க அந்த மார்ஷ்லேண்ட்ல கிடங்கு டம்பிங் யார்டு இருக்குன்றாங்க. தாம்பரத்துல ஒன்று பெரிய கிருஷ்ணா ரோட்ல ஒரு பெரிய குப்பமேடு இருக்கு சார். அதுக்கு பக்கத்துலயே என்ன பேத்தட்டிக்னா சுச்சுவேஷன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுவும் சில்ட்ரன் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் இருக்கு. அந்த குப்பன் நான் எனக்கு எங்களெல்லாம் சொல்றதே மெடிக்கல் செக்அப் நான் என்ன கூப்பிட்டுருந்தாங்க, போனேன். உள்ள போகவே முடியல, வெளியில ஓடி வந்துட்டோம் நாங்களாம். அவ்வளோ ஸ்மெல்லு. நான் நோட் புக்லயே எழுதிட்டு வந்துட்டேன், என்னால அங்க உட்கார முடியல. இத்தனைக்கும் நான் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு தான் போனேன். பட் ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு. அந்த சில்ட்ரன்லாம் அங்கதான் படிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு இந்த மேடமும் சொன்னாங்க தாம்பரத்துல பாத்துட்டேன்றாங்க. அதுக்கு இன்னும் விடிவு காலமே வரலையா மேடம்? அந்த மாஸ்க் ஏன் அப்படி பண்றாங்க? குப்பையை குமிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த குப்பையெல்லாம் எப்ப டிஸ்போஸ் பண்ணுவாங்க, எந்த யுகத்துல பண்ணுவாங்கன்னே தெரியல. அது மாட்டு போயிட்டே இருக்கு. மலை மாரி குப்பை மலை மாதிரியே இருக்கு மேடம். அது மலை தான் அது. அப்படி இருந்தோம்னா நம்மளும் இன்னும் ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கோம். வீட்டுல ஃபேமிலி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. அது நல்லா ஆச்சுன்னா நம்ம வீடு எல்லாமே சுத்தமாயிடும். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் மேடம், இந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஏன் கவர்மெண்ட் அதை கம்பெனி வைக்கிறாங்கன்னு தெரியல. அது ப்ரொடக்ஷன் இல்லைன்னா கணக்காரங்களும் அதுல பேக் பண்ண மாட்டாங்க. அது ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த பூக்காரங்க பழக்காரங்க எல்லாருமே அந்த ஒன் யூஸ் பிளாஸ்டிக் கொடுக்குறாங்க நம்ம கிட்ட. அதுதான் மோஸ்ட்லி டேஞ்சரஸ். அதுதான் மாடெல்லாம் கேட்டில்லாம் சாப்பிட்டுட்டு தே ஆர் கெட்டிங் ஸ்பாயில்டு, டிசீஸ் ப்ரொடியூசிங் ஆகிறது தான். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் கொஞ்சம் பதில் சொல்லுங்க மேடம். மூணாவது கொஸ்டின், நம்ம வீட்டுல மேனுவல் பிட் போடுறோம். மேடம் ஒரு நிமிஷம் மேடம். நம்ம கொஸ்டின் நிறைய கேட்குறோம், ஆனா இதுக்கெல்லாம் நமக்கு பதிலே நமக்கே தெரியுமா? அப்போ பப்ளிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாத. நம்மளோட பப்ளிக் பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ அவங்க லாயர், கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தா நம்ம கேட்குற விஷயங்கள் நல்லா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம். பத்மாவதி வாங்க. மேடம் கேட்ட கேள்விகள்லாம் கவனிச்சிங்களா? எஸ் சார், எஸ் சார். உங்களோட பதில் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. இருக்கு சார், இருக்கு சார். இப்போ மேம் சொன்னாங்க, இப்போ அவங்க போன இடத்துல ஸ்கூல்ஸ் இருந்துச்சு, ஸ்கூல்ஸ்க்கு பக்கத்துலயே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற போது அங்க அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல் வச்சு ரன் பண்றோம்னா அந்த வர குழந்தைங்க அத்தனை பேருக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு தான் அவங்க அந்த குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டியது அவங்களோட கடமை. அட் த சேம் டைம் பேரண்ட்ஸும் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்ற போது அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசணும். இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல நம்ம சூஸ் பண்ண தேவையில்லை. சோ அப்படி எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம இண்டிவிஜுவலாவே ஒரு கார்பரேஷனுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு ஆக்ஷன் நம்மளும் ஃபீல்டுல இறங்கி வேலை பண்ணணும். அப்படி ஒரு இண்டிவிஜுவலா நம்ம இறங்கணும். அது இது ப்ராசஸ் தான். பட் அதுக்கு ரெமிடி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப ஒரு 10 மெம்பர்ஸ் சேர்ந்துட்டு ஒரு 10 மெம்பர் சேர்ந்துட்டு நம்ம அதை கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சொல்யூஷன் சீக்கிரம் கிடைக்கும் சார். இண்டிவிஜுவலா பண்றதை விட சொல்யூஷன் சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்கும்.
சோ நம்மளுக்கு வந்து எப்பவுமே கேதரா எந்த விஷயம் பண்றோமோ அந்த விஷயம் எல்லாமே சீக்கிரம் ரெமிடி கிடைக்கும். மேம் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஸ்கூல்ஸ் வச்சு அவங்க ஸ்கூல் ரன் பண்றாங்க அப்படின்றது அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு தான். ஏன்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு இப்போ வந்து எதுவும் இல்லாட்ட கூட ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பள்ளிக்கரண மார்ஷ் டம்பிங் யார்டு குறைய சான்ஸ் இருக்கா? அது இன்னும் பள்ளிக்கரணை சொல்லுங்க மேம். மார்ஷ் லேண்ட்ல போடுறாங்களோ பெரிய குப்பை கடைங்க, டம்பிங் யார்டு வச்சிருக்காங்க, நிறைய குப்பை குவிஞ்சிருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் சொல்யூஷன் அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சு பண்றாங்களா? அதுக்கு வந்து இப்ப கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துட்டு தான் மேம் இருக்கு. கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தாச்சு. என்ஜிஓஸும் சேர்ந்து ஃபுல்லுமே அதை ரெக்கவரி பண்ணிட்டாங்க. இப்ப வந்து டம்ப் வந்து பெருசா பண்ணல. இப்ப அந்த டம்ப் ஆனதான் எப்படி வந்து கிளியர் பண்ணலாம்னு கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து டம்ப் பண்ண விடல, அலோ பண்ணல. ஆல்ரெடி டம்ப் பண்ணதே பல வருஷமா பண்ணதுதான் கிளியர் பண்ணிட்டு இப்ப ஓவரால் கொஞ்சம், ஏன்னா அதுக்கு நிறைய வந்து பப்ளிக் இருந்து நிறைய விஷயங்கள் போனதுனால பெட்டிஷன் போச்சு. தென் வந்து நிறைய சயின்டிஸ்ட் இவங்க எல்லாம் வந்து கேஸ் போட்டதுனால அது வந்து ரெக்கவரி ஆயிருச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியால நிறைய இடம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம், இப்ப நம்ம கங்கா ரிவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வேர்ல்டுல பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்கு பொல்யூஷன்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புனிதன்றோம், ஆனா அங்க போய் குளிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. உடனே அரைஸ் ஆகாட்ட கூட ஒரு 2 or 3 monthsல கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு. எல்லா ப்ராப்ளமும் வரும். ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும் வராது, எல்லா ப்ராப்ளமும் வரும். வந்துரும். கண்டிப்பா ஒரு டூர் போயிட்டு வரோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1 or 2 monthsல நம்மளுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா பேசுங்க நீங்க பேசுங்க. எஸ் சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீங்க பேசுங்க. இது இப்ப கங்கா ஆக்ஷன் பிளான் வந்து அதே மாதிரி நம்ம கூவம் ரிவர் எடுத்துக்கலாம். கூவம் ரிவர் ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து ஒரு நல்ல ரிவர் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் எல்லாமே போய் அக்குமுலேட் ஆனதுனால கூவம் ரிவர் வந்து எதுக்குமே இல்ல, யூஸ் இல்லாத வாட்டர்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. இதுக்கும் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கு. என்னன்னா கூவம் ரிவர் எப்படி நம்ம ரீஜுவனேட் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபண்ட் அலாட் பண்ணி எல்லாம் பண்ணுது. எவ்வளவு தூரம் இது சாத்தியம் அப்படின்றது வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. அகைன் அண்ட் அகைன் அங்க டம்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா திருப்பியும் எந்த ஃபண்ட் அலாட் பண்ணி என்ன சொல்யூஷன் தேடினாலும் ரெமிடி கிடைக்க போறது இல்ல. நம்ம வந்து ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா நம்ம பப்ளிக் மெயினா அவேர் ஆகணும். ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு இந்த விஷயம் பண்ணாதீங்க, அந்த இடத்துல கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ஒரு என்ஜிஓவா சேர்ந்து குரூப்பா சேர்ந்து இதை பண்ணாதீங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணா கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப ரொம்ப ஆல் ஓவர் இந்தியா நம்மளால போய் பண்ண முடியாது. நம்ம சரௌண்டிங்க நம்ம பாதுகாத்துக்கலாம். உண்மை. தேங்க்யூ மேடம், நல்ல ஸ்பீச். சக்கரபாணி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. பத்மாவதி அம்மா, நீங்க சொன்னதை வரவேற்கிறேன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ஒரு 2-3 பாயிண்ட்ல மட்டும் சுருக்கமா சொல்லி முடிச்சது. குறிப்பா இப்ப நாராயண சார் சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே பேக்கட் ஐட்டத்துல வருது. பிளாஸ்டிக்ல அவனே வந்து நம்மளை இம்போஸ் பண்றான், இது இப்படிதான் எடுத்துட்டு போகணுட்டு. நம்ம பையன் எடுத்துட்டு போனா கூட வேற வழி இல்லாத அதை வாங்கிட்டு, உப்பு மறுக்கொண்டு உப்பு எல்லாம் கூட இப்ப அது பெரிய கட்டாச்சு. தட் இஸ் ஒன் பாயிண்ட். செகண்ட் வந்துட்டு இப்ப கடைக்காரங்களாம், ரோட்டு மேல இருக்கிற கடைக்காரங்கள்லாம் அவன் வியாபாரம் பண்ணி அவனுடைய வருமானத்தை பெருக்கிறான். அவன் கடை முன்னாடி பொருட்களை வாங்கி எல்லாம் குப்பை போடும்னா கடை முன்னாடி போட்டு போயிடுறாங்க. ஏர்லி மார்னிங் 5 o'clock நான் வாக்கிங் போறப்ப பாக்குறேன், இந்த கார்பரேஷன் ஆளுங்க முதல் வேலையை என்ன பண்ண, ரோடு மேல கடைக்காரனுங்க கிட்ட தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களை இம்போஸ் பண்ணும். அவங்க ஒரு கடைக்காரனுங்க கிட்டேயும் ஒரு ட்ரம்மை வச்சுட்டு நீங்க குப்பையில அங்கதான் போடணும், கீழே கடந்தா நீ தான் பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு கார்பரேஷனோ அல்லது அவங்க வந்து அது மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தா அது ரொம்ப நன்றா இருக்கும். ஏன்னா இவங்களுடைய மொத்த எனர்ஜியுமே இந்த கடைக்காரங்களுக்கு அந்த தெருவு மட்டும் தான் சுத்தம் பண்றாங்க. வீடுகளுக்கிட்ட வரதுக்கு அவங்களுக்கு ஆட்கள் மேன் பவர் குறைவாகி போகுது, அவங்களுடைய டைம் சரியில்லாத போகுது. இது வந்துட்டு இதனால வந்து அரசுக்கு வந்துட்டு மேன் பவர் அனுப்புறாங்க, ஆனா அந்த வியாபாரிகள் கிட்ட அதனால யாருக்கு என்ன லாபம், வியாபாரிகளுக்கு தான் மறுபடியும் நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி ஆயிடுது. இது வந்துட்டு ஒரு இது பண்ணோம். அடுத்து இந்த குப்பைகள் எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு வெளியில நம்ம எங்க பொது இடங்கள் எல்லாம் தூக்கி வீசி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அது வந்து மக்களுடைய கிட்ட ஒரு அவேர்னஸ் அந்த இது வரணும். அடுத்து இந்த நாய் தொல்லை மாதிரி அடுத்த தொல்லை எது வரும்னு கேட்டா எலி தொல்லை. எங்க பார்த்தாலும் எலி. இப்பெல்லாம் வந்துட்டு வீட்டுகளில் எலி, வெளியில பார்த்தா எலிகள் செத்து கிடக்குது. நம்ம சிவகுமார் சார் கேட்ட மாதிரி அது எப்படி போறது வரது தெரியல. அது கார்பரேஷன் இதுகிட்ட கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி கவர்ல போட்டு எங்க நெய்பர் ஒருத்தர் கொடுத்தாரு, வாங்க மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் நீங்க எடுத்து எங்க போடுங்க சார், இதெல்லாம் நாங்க எடுத்து எங்க சார் செய்யறது.
அதை வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்றாங்க. இதுதான் இத மாதிரியான சில இதுலாம் நமக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். நம்ம மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, மாடு சாணம் போடுறது போக இப்ப ரோடு மேல போய் பார்த்தீங்கன்னா, எல்லாம் கழிசல். காரணம் என்ன கேட்டா பிளாஸ்டிக்கை தின்னுதுங்க. அதுங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல. அது எனக்கு பாவமா இருக்குது. நடந்து இப்போ காலையில நான் இந்த கோரத்தெல்லாம் பார்க்குறேன். அப்படியே இந்த மாடுங்க இது பண்ற பார்த்தா சாணம் போட்ட மாடு எப்படியோ ஆகி போகுது. இதெல்லாம் பிளாஸ்டிக் கழிசல் சாப்பிடுறது. இத மாதிரியான இது வந்து விழிப்புணர்வு தேவை மெயினானது. நீங்க சொன்ன மாதிரி விழிப்புணர்வு நமக்கும் வேணும். நம்ம சூழ்ந்திருக்கிறவங்க வேணும். அப்படி இருந்தாக்கா தான் இது ஒழிக்க முடியுமே தவிர, அதுவா வந்து ஒழியணுன்றது அது இம்பாசிபிள். ரொம்ப அருமையா செய்தீங்க. நன்றி. மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? யாருன்னா பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா? சார் நான் சொல்லட்டுமா? நான் பேசட்டுமா? வாங்க. மேடம் வணக்கம் மேடம். ரொம்ப உங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்ப அருமையாக இருந்தது. பட் இங்கே நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணுன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன்னு சொன்னது. இப்போ எங்களுடைய எஸ்டேட் இருக்குது, அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு திருவள்ளூரில் இருக்குது. எங்கள் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு முறை பொல்யூஷன் கண்ட்ரோலில் இருந்து ரொம்ப பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா எங்கள் எஸ்டேட்டில் வந்து நிறைய வந்து குப்பைகள் எல்லாம் வந்து அங்கங்கே இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எல்லாமே போட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணோம், எங்களுடைய அசோசியேஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு எவ்வளோ சென்ட் வச்சுருக்கோமோ, ஒரு சப்போஸ் 10 சென்ட் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குதுனாக்கா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, 1 ஏக்கர் லேண்ட் வச்சுருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு ரேட். அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தருடைய வால்யூம் வந்து வேரி ஆகுன்றதுனால அந்த மாதிரி இப்போது நாங்கள் எவ்ரி மந்த் வந்து பே பண்ணுறோம். எங்ககிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணி அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் பண்ணல, அஸ் அ ப்ரைவேட்டாக எங்களுடைய அசோசியேஷன் மூலயமா நாங்களே வந்து வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அதை வந்து வேற ஒரு இடத்துல போயிட்டு டிஸ்போஸ் பண்ணிக்கிறோம். பட் அது சொல்லணுன்றதுக்காக, ஏன்னா எல்லாரும் வந்து யாருமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எங்கள் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நாங்கள் பண்ணுறதுனால இப்போ என்ன ஆச்சு, இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து, ஏன்னா அது பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பண்ணலனாக்கா ஃபைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. முதல்ல எங்கள் ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாரும் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி தான், அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து யாருக்குமே பெருசாக வந்து அதை ரெஸ்பான்ஸ் எடுத்துக்காம அவங்கவுங்க ஃபேக்ட்ரிக்கு வெளியிலேயே வச்சுருவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிவிடுவாங்க. இப்போ என்ன ஆச்சு, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டுகெதராக வந்து கலெக்ட் பண்ணி எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி அதை செப்பரேட்டாக வந்து அதை எடுத்துன்னு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும், அது என்னென்னா பேபிள் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டே எதிர்பார்த்துருந்தோம்னா நடந்திருக்காது. அது நாங்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய லேண்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணுறதுனால இப்போ ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி எங்கள் எஸ்டேட்டே வந்து ரொம்ப க்ளீனாக வந்து வச்சுருக்கோம் நாங்கள். அப்படி வச்சுருக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ இதெல்லாம் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய, ஏன்னா அது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. இப்போ எங்கள் அசோசியேஷன் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த மெசேஜ் எல்லாம் திரும்ப வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது இப்போது ஓரளவுக்கு வந்து முன்னே ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். அந்த தகவலை, ஏன்னா எங்கள் எஸ்டேட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோன்றதை வந்து அது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக நான் சொல்ல வந்தேன் மேம். தேங்க்யூ. உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். பாராட்டுக்கள் சார். அமுதா மேடம் வாங்க. எனக்கு நான் வந்து என்ன சொல்றது, நான் கேட்கறது எல்லாத்தையும் எல்லாருமே கேட்டுட்டாங்க சார். அதனால எனக்கு சொல்லணும்னா நிறைய படப்படன்னு சொல்லிடுவேன். நான் எனக்கு இப்ப வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் வந்து இதோட வந்து சரிங்க. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. பிரசன்னா எதனா சொல்லுமா? வணக்கம் சார். இந்த அம்மா ஒரு கோயில் சுத்தம் பண்றவங்க, எல்லாம் ஊரெல்லாம் சுத்தம் பண்றவங்க, இவங்க சோசியல் சர்வீஸ். அதனாலதான் இந்த அம்மா பேசணும்னு துடிக்கிறாங்க. வாங்க. கண்டிப்பா சார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பிரசன்டேஷன் ரொம்ப சிம்பிளா இருந்தது. இதை ஏன் ஸ்கூல் சப்ஜெக்டா கொண்டு வரக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி இது குழந்தைங்கள்ல இருந்தே வரணும்னும் போது அவங்களுக்கு நம்ம தனியா சொல்லி கொடுக்கறத விட ஒரு சப்ஜெக்டாவே வைக்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. சார், எனக்கு ஒரு பர்சனல் ரெக்வெஸ்ட், இந்த பிபிடியை முடிஞ்சா நீங்க சாருக்கு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிப்பேன். ஏன்னா சார் சொன்ன மாதிரி நான் நிறைய என்ஜிஓஸோட கனெக்ட் ஆயிருக்கேன், நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றேன்.
நான் வீக்கெண்ட் எல்லாம் கம்யூனிட்டி சர்வீஸ், வீக் டே எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் போகிற இடத்துலலாம் என்னால் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குமோ ரீச் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்லைன்ல ஆர்டர் போட மாட்டோம். ரொம்ப ரொம்ப ரேரா தான் போடுவோம். ஏன்னா கண்டிப்பா போட்டா அவன் கவர் கொடுப்பான், அது வேண்டாம் அப்படின்றதுக்காகவே நாங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட மாட்டோம். மந்த்லி ப்ரொவிஷனா இருந்தா கூட நேர்ல போய் பை எடுத்துட்டு போய் தான் வாங்கிட்டு வருவோம். இப்போ மற்றவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தவிர்க்க முடியாம நம்ம பருப்பெல்லாம் வாங்கும்போது அவன் கவர்ல கொடுக்கறது வேற ஆப்ஷனே இல்லை, நம்ம அப்படிதான் வாங்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தவிர்க்க முடியாததை தவிர வேற எந்த இடத்துலயும் பிளாஸ்டிக் யூஸ் பண்றது இல்ல. ஈவன் ஆபீஸ்ல காஃபி குடிக்கணும்னா கூட தனியா கப்பு வச்சு அதுல தான் அந்த பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்றது இல்ல. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல வந்து தண்ணி குடிக்கிறது இல்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் தான் பேசிக்கா. அதை நான் ஃபாலோ பண்றதுனால எங்க வீட்லயும் என் பையனும் ஃபாலோ பண்றான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்க முதல்ல நம்ம இதனால வர விளைவுகள் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறுனா நம்மள சுத்தி இருக்கிற 4 பேர் அட்லீஸ்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு கேட்பாங்க, நீ ஏன் இதை பண்ற அப்படின்ட்டு. நான் எங்க ஏரியாலெல்லாம் அப்பப்போ வாட்ஸ்அப்ல நான் ஸ்டேட்டஸ் கூட போடுவேன். இந்த பால் கவர்லாம் நம்ம யூஸ் பண்ற இந்த பிளாஸ்டிக் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறேன், நீங்க அதுக்கு டஸ்ட்ல போடாதீங்க, நீங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு. எக்ஸ்னோரா அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி ரோடுக்கு தாருக்கெல்லாம் பதிலா அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி நான் அவங்கள்ட்ட கொண்டு கொடுப்பேன். இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக்கை ரோடுக்கு தாரோட சேர்த்து அரைச்சு அவங்க யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த ரோடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், மக்கி போகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எக்ஸ்னோரா ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்றாங்க. நான் அப்பப்ப கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி பிரசன்னா. ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? வாங்க, அபுதாபில சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் பத்மாவதி மேடம். எல்லாரும் எல்லா கருத்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து ஹெட்ஸ்அப் சொல்றதுக்காக வேண்டி தான் இப்போ நான் கடைசி வரைக்கும் இருந்தேன். ரொம்ப நன்றி. நல்லா அவேர்னஸ் பதிவு இன்னைக்கு. பொதுவாகவே குப்பை எப்படி பண்ணணும், எப்படி சேர்க்கணும், எப்படி கொடுக்கணும் மக்களுக்கு எல்லாம் தெரியுது. பட் ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுறது இல்லை. அதான் பெரிய பிரச்சனைங்க. இப்போ இங்கே பொறுத்தவரை பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸாக அந்த மாதிரி டம்மிங் ஆடெலாம் கரெக்டாக வச்சுருப்பாங்கன்னு இருந்தாலும் கூட நம்ம ஊர் பாப்புலேஷனுக்காக வேண்டி நம்ம குறைய சொல்ல முடியாது. நம்ம நாடு அப்படி தான் இருந்தாலும் கூட நான் ஊருக்கு வந்திருக்கும் போது கூட இங்கெல்லாம் வந்து முனிசிபாலிட்டி வேலையெல்லாம் வந்து 6 மணிக்கு அதில் 5 மணிக்கு ஆரம்பித்து இந்த ஆஃபீஸ் டைமு ஸ்கூல் டைமுக்கு முன்னே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த டம்மிங் ஆட்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாங்க. நம்ம ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் முன்னால் வண்டி போயிடுறேன். இப்போ நான் ஊருக்கு போகும்போது கூட சில இடங்களில் ஸ்கூல் பஸ்ஸும் போகுது, அதுக்கு முன்னையும் அந்த கழிவு வண்டியும் போகுது. சில நேரங்களில் கழிவு வண்டி ஓப்பனாக உள்ள கழிவு வண்டிக்கு பின்னால் நம்ம வண்டி நின்றுன்னு வைங்க, அது பெரிய அதை விட கொடுமை ஒன்றும் இல்லை. இருந்தால் அந்த மாதிரி அவேர்னஸ் எடுக்கலாம். ரெண்டாவது இப்போ எல்லாரும் வீடுகளும் தெருவுகளும் ரோடுன்னு சொல்கிறேங்க, நிறைய டூரிஸ்ட் சென்டரில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க எவ்வளோ போர்டு வைக்கிறாங்க, எவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறாங்க, வைக்காதீங்க அந்த அனிமல்ஸுக்கு பிரச்சனை ஆகுன்னு சொல்லி. ஆனால் நம்ம அதுதான் அங்கே தான் போய் எதாவது வேஸ்டேஜை போட்டு அங்கே உள்ள இந்த வைல்டு அனிமலாக சரி, குரங்கா இருக்கட்டும், மங்கியாக இருக்கட்டும், மற்ற எல்லாருக்குமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். நம்மளும் டிசிப்ளினாக இருக்கிறது இல்லை, இருக்கிற ஆட்களே டிசிப்ளினாக இருக்க விடுறதில்ல. இது அவேர்னஸ் பதிவு தான். எல்லாம் சொன்ன மாதிரி அவங்க நம்ம ஆர்வம் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி, அதாவது சுய ஒழுக்கம் வேணும். செல்ஃப் டிசிப்ளின் தான் இதில் மெயின். ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம பிரசன்னலட்சுமி சார் மேடம் சொன்ன மாதிரி ஏதாவது இந்த எபிசோட ஸ்கூல் லெவலில் கொண்டு போய் இனிஷியல்லேருந்தே கொண்டு வருவோம். ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. எல்லாரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். சொல்லுங்க, வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா அழகானது ஒரு உரை கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நான் செப்டோவில் தான் வாங்கிட்டு இருக்கேன், வேற வழியே இல்லை. வெளியில் போய் வாங்க முடியாது அப்படிங்கிறப்ப பிளாஸ்டிக்கை தான் வாங்கிடுறோம். நம்ம தப்பு செய்கிறோன்னு தெரிஞ்சால் கூட சிலதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியறதில்ல. அப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு இப்போ எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்டை பற்றி சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது நான் ஒரே ஒரு இது மட்டும் டெய்லி பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, நம்ம வீட்டில் சோறு கூட மீதியாகும் சரிங்களா, அதை எடுத்து அந்த புறா அங்கேயே தான் உட்காந்துருக்கும், அதுக்கு எடுத்து போடலான்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அங்கே பூரா ஷிட் அடித்து வச்சிரும். அதுக்கு பயந்துட்டு இங்கே இருக்கிறவங்க யாரும் எதுக்கும் ஃபீட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க ஒன்று. ஆனால் அது மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வர்ற அந்த க்ளீன் பண்ண வருவாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் பண்ணுறது பூராமே அவங்களுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அவங்க வந்து அது எஸ் மேடம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த சுத்தம் பண்றதுக்கே சரியா இருக்கு. அந்த புறாக்களுடைய கழிவுகளை சுத்தம் பண்றது ஒண்ணுதான் அவங்களுக்கு பெரிய வேலையா இருக்கு. அது ஒரு பெரிய ஹசார்டஸ் திங்கா இருக்கு. மத்தபடி நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்றேங்கிறத நான் ஒத்துக்கிறேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. சாரி அண்ட் தேங்க்யூ. நன்றி, மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பத்மாவதி மேடம். அதாவது உங்களுக்கு பவர் கட்டுன்னு நினைக்கிறேன், தெரியுது. பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எஸ் சார், இங்க ரெடியா இருக்கிறதுனால ம், இப்பதான் சார் நான் பரவாயில்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சார். எஸ் சார். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க. அதை தொடர்ந்து இந்த பின்னோட்டங்களும் நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்கவுங்களோட பார்வையில் அவங்கவுங்க ஒரு சில கருத்துக்களும் சொன்னாங்க, ஒரு சில குறைகளும் சொன்னாங்க. செல்வகுமார் சார் பாசிட்டிவ் சைடை சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இதில் சொல்ல வேண்டியது. இதெல்லாம் எங்கெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ரியல் எஸ்டேட் கிட்ட கொடுத்தா அவங்க அழகாக சுத்தம் பண்ணி வீடை கட்டி கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். அது மாதிரி தான் நிறைய இடங்கள் மெட்ராஸ் சிட்டியில் வந்து பல குப்பை மேடுகள்லாம் இன்னைக்கு பில்டிங் ஆச்சுன்னா அதான் இருக்கு. அதாவது நம்ம இது பள்ளிக்கரணை இல்லை, சதுப்பு நிலம் இல்லை, எந்த இடம் கொடுத்தாலும் நம்ம ஆளுங்க ரியல் எஸ்டேட் தான் பண்ணிடுவாங்க. அதை விட வருந்தத்தக்க செய்தி என்னன்னா, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டே பாதி கூவத்தில் இருக்குதுன்றது யாருக்குன்னா தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. அந்த ஆஃபீஸ் தெரியும் சார். பொல்யூஷன் பாதி பேர் தெரியும்னு நினைக்கிறேன். கவனிச்சிருப்பீங்களா தெரியல. அது மிகப்பெரிய வருந்தத்தக்க செய்தி. இதெல்லாம் வந்து மாறணுன்றது ஒரு பக்கம், நாமளும் மாறணுன்றது ஒரு பக்கம். மாறும் என்ற நம்பிக்கையில இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை கொடுத்தீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. உங்கள் நேரத்துக்கும் நன்றி சொல்கிறேன். தேவேந்திரருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஒரே கொஸ்டின் சார். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நம்பர் தெரியுமா சார்? மேடம் 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 அதெல்லாம் தனியா பேசிக்கலாம் மேடம், ரெக்கார்டிங்ல வேண்டாம் மேடம். ஓகேங்களா, முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.